நம்ம முதலாவது கேள்வி நம்ம பார்ப்போம். அதுல முதலாவது கேள்வி எப்பயுமே உங்களுக்கு முதலாம் பாடத்தில் அமையக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலான கேள்விகள். முதலாவதா வரக்கூடிய கேள்வி மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் என்று கேட்கப்பட்டிருக்கு. மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் எப்படி பூர்த்தி செய்யப்படும் என்றுதான் அந்த கேட்கப்பட்ட கேள்வியா இருக்கும் முதலாவது கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும் மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் பூர்த்தி செய்யறதுக்காண்டி தான் வணிகங்கள் தோற்றம் பெற்றது. அதாவது வணிகம் என்று சொல்ல வாரது மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை. ரைட். அப்ப தேவைகளும் விருப்பங்களும் எதன் மூலமாக பூர்த்தி செய்யப்படும் என்றுதான் அங்கு கேட்கப்பட்ட கேள்வியா இருக்கப்படுது. அப்ப அதுல 5 விடை இருக்குது. பொருட்கள் மூலம் பூர்த்தி செய்யப்படும், சேவைகள் மூலம் பூர்த்தி செய்யப்படும், பொருட்கள் மற்றும் சேவைகள் மூலம் பூர்த்தி செய்யப்படும், விநியோகத்தின் மூலம், அடுத்தது நுகர்வின் மூலம் பூர்த்தி செய்யப்படும் என்று அங்க விட காணப்படுது. ரைட். அப்ப இந்த விடையின் இந்த கேள்வியின் பிரகாரம் மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் எதன் மூலமாக பூர்த்தி செய்யப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிய பொருட்கள் மூலமாக மட்டும் பூர்த்தி செய்யப்படாது. அதே மாதிரி தனிய சேவைகள் மூலமாக மட்டும் பூர்த்தி செய்யப்படாது. ஆகவே மனிதனுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் சந்தைக்கு என்ன சமர்ப்பிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா உற்பத்திகள் சமர்ப்பிக்கப்படுது. அந்த உற்பத்திகளுடைய பிரதான வகைகளாகத்தான் என்ன காணப்படுது, பொருட்களும் சேவைகளும் காணப்படுது. அப்ப அந்த அடிப்படையில மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் எதன் மூலமாக பூர்த்தி செய்யப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பொருட்கள் மற்றும் சேவைகள் மூலமாக பூர்த்தி செய்யப்படும். ஆகவே முதலாவதுக்கு மூன்றாவது விடையா நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே பொருட்கள் மற்றும் சேவைகள் மூலமாக தான் மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் பூர்த்தி செய்யறதா அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இதே மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் பொருட்கள் மற்றும் சேவைகள் மூலமாக எவை பூர்த்தி செய்யப்படும் என்ற மாதிரியான ஒரு கேள்வி அமைஞ்சிருக்கு ஏற்கனவே. அப்ப பொருட்கள் மற்றும் சேவைகள் மூலமாகவே பூர்த்தி செய்யப்படும் கேட்டா மாறி எப்படி நீங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய தேவைகளும் விருப்பங்களும் பூர்த்தி செய்யப்படும் சொல்லி நீங்க போடக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப முதலாவதுக்கு மூன்றாவது விடையா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதை சம்பந்தமா இதோட தொடர்புடையதாக வணிகத்தினுடைய அடிப்படை என்னென்று ஏற்கனவே ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. வணிகத்தினுடைய அடிப்படை யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மனிதனாத்தான் இருக்க போகுது. அப்ப மனிதன் சொல்ல வாரது யாரா இருக்க போறாங்க, வாடிக்கையாளர். ஆகவே மனிதனுடைய தேவைகளும் விருப்பமும் என்று அமைகிற அந்த கேள்வியில வணிகத்துல அடிப்படை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனாக, அதாவது வாடிக்கையாளர்களாக காணப்படுவாங்க. அப்ப இதுவும் இப்படியாப்பட்ட ஒரு கேள்வி இந்த விதத்திலையும் உங்களுக்கு கேள்வி அமைஞ்சிருக்குது. வணிகத்தினுடைய அடிப்படை யாருன்னு கேட்டிருக்கான். வணிகத்துடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வாடிக்கையாளர். இப்ப அதுவும் ஏற்கனவே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல அந்த பேஸ்ல ஒரு கேள்வி ஒன்று அமைஞ்சிருக்கு. அப்ப இது முதலாவது கேள்வி. இப்ப ரெண்டாவது கேள்விக்கு போவோம். பின்வருவனவற்றுள் பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகம் பங்களிப்பு செய்யும் முறை ஒன்றாக கருத முடியாதது என்று கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வணிகம் பொருளாதார வாழ்தன்மைக்கு எப்படியாப்பட்ட பங்களிப்பு வழங்கும்னு சொன்னா 4 வகையான பங்களிப்பு வழங்கும். உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில 5 விடை இருக்குது. அதுல நீங்க அந்த 4ம் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எது விடை என்று சொல்லி உங்களால இனம் கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அது இப்படி அமையக்கூடிய கேள்வி நேரடியாகவே உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில ஒரு பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்களுடைய பங்களிப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று மாற்றமடைகின்ற சிக்கலான விருப்பங்களை நிறைவு செய்கிறது, புத்துருவாக்கம், அடுத்த தொழில்கள் உருவாக்கம், தேசிய பொருளாதார விருத்தி. அப்ப நீங்க ஏற்கனவே இதை படிச்சிருக்கிறீங்க. முதலாம் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. அப்ப இது நேரடியாகவே கேட்கப்பட்ட கேள்வி. வாழ்தன்மைக்கு வணிகங்களுடைய பங்களிப்புகள் இங்க கேட்கல, பங்களிப்பு முறையாக கருத முடியாதது. அப்ப இப்படியாப்பட்ட கேள்வியை வடிவா பார்த்து கொள்ளணும். இப்ப கருதுற காரணியா கருத முடியாதான்னு சொல்லி நீங்க இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகம் பங்களிப்பு செய்யக்கூடிய மிச்ச 4ம் தெரிஞ்சிருந்தா அதுக்குரிய சரியான விடையை இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில முதலாவது விடையை தவிர மற்றது எல்லாமே பொருளாதார வாழ்தன்மைக்கு வணிகங்களுடைய பங்களிப்பு முறைகளை எடுத்து காட்டுது. ஆகவே இதுக்கு பொருத்தமான விடை என்னவா இருக்க போது, வணிகம் பங்களிப்பு செய்கின்ற முறை ஒன்றாக கருத முடியாததாக அரசின் பொருளாதார கொள்கை பங்களிப்பு செய்கிறத நாங்க பொருளாதார வாழ்தன்மைக்கு பங்களிப்பு செய்கிற முறையாக கருத முடியாது. ஆகவே 2வது கேள்விக்கு முதலாவது விடையை நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சிறப்பு 2வது கேள்வி. அப்ப இதெல்லாம் நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள். ரைட். 3வது கேள்விக்கு போவோம். அந்த கேள்வியை பாருங்க. வணிகமானது தற்போது பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொள்ளுகின்றது. அவற்றில் தற்காலத்தில் முதன்மையானதாக கருதப்படக்கூடியது என்ற ஒரு கேள்வி இங்கு கேட்கப்படுது. இப்ப பல சவால்கள் காணப்படுது வணிகங்கள் செயல்படுகின்ற பொழுது. ஆகவே அந்த சவால்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது தற்காலத்துல முதன்மையானதாக கருதப்படக்கூடியது என்று கேட்கிறான். ஆகவே உங்களுக்கு அங்க தரப்பட்ட 5மே சவால்களாகத்தான் காணப்படும்.
அப்ப அதுல அவன் கேட்ட கேள்வி முதன்மையானதாக கருதப்படக்கூடியது. அப்ப அதான் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அந்த கேள்வியை வடிவா வாசிச்சு கொள்ளுங்க. அவை எல்லாமே சவால்கள் தான். அதுல எது முதன்மையானது? வணிகங்கள் தற்போது வணிகங்களால தற்போது நடைமுறையில எதிர்கொள்ளக்கூடிய பிரதான சவால் இது என்றுதான் உங்களுக்கு கேட்கப்படுது. அந்த அடிப்படையில சவால்கள் என்று சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு, அல்லது வணிகத்தினுடைய நவீன போக்குகள் என்று கேட்கலாம், அல்லது புதிய போக்குகள் என்று கேட்கலாம். நம்ம எப்படி வேறுபட்ட விதத்துல கேள்வி உங்களுக்கு அமையக்கூடிய மாதிரி இருக்கும். சவால்கள் என்று மட்டும் வராது, புதிய போக்குகள் என்று கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவை பொதுவாக வணிகத்தில புதிய போக்குகளாக நாங்க அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உலகமயமாக்கல், நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, இலத்திரனியல் வணிகம் மற்றும் வர்த்தகம், கடுமையான போட்டிச் சூழல், வாடிக்கையாளர்கள் பலமடைஞ்சு காணப்படுறது, அதே மாதிரி வணிகச் சூழல் பற்றிய அக்கறை, நுகர்வுத்துறையில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட மாற்றங்கள், வணிகத்துறையில் ஏற்பட்ட புதிய விருத்தி, ஆகவே இதெல்லாமே நாங்க வணிகத்துடைய புதிய போக்களா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க சொல்லப்பட்ட 5 விடையிலும் 5மே ஒரு புதிய போக்கா தான் நாங்க கருதக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், முதன்மையானதாக கருதப்படக்கூடியது. அப்ப அதுல கேட்கப்பட்ட கேள்வி முதன்மையானது எதென்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல முதன்மையானது நடைமுறையில வணிகத்துக்கு முதன்மையான காரணியாக, வணிகம் என புதிய சவால்களாக, முதன்மையான சவாலாக எது கருதப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நவீன தொழில்நுட்பம். என்று சொன்னால் நாளுக்கு நாள் தொழில்நுட்பத்தில் ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏற்ப வணிகங்கள் மாற்றமடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தங்களோட செயற்பாடுகளை மாற்றி அமைச்சு அதற்கு அமையமாக தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அவ்வாறு மேற்கொள்ளாட்டி என்ன செய்யலாம்னு சொன்னா நீண்ட காலம் சந்தையில நிலைச்சிருக்க முடியாது. ஆகவே அந்த கேட்ட கேள்வியில முதன்மையானது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன தொழில்நுட்பம் இருக்கு. ஆகவே மற்ற நாளும் சவால்கள் இல்லைன்னு இல்லை, அதுவும் சவால்கள் தான். நாம் கேட்ட கேள்வியின் பிரகாரம் முதன்மையானது என்று சொன்னால் நவீன தொழில்நுட்பத்தை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொன்னா அதான் நடைமுறையில இருக்கக்கூடிய முதன்மையான சவாலாக இருக்கும். நாளுக்கு நாள் தொழில்நுட்ப மாற்றத்தின் காரணமாக வணிகங்கள் தங்களோட செயற்பாடுகளை மாற்றி அமைக்கணும். இல்லாட்டி சந்தையில நீண்ட காலம் என்ன செய்யலாது, நிலைச்சிருக்க இயலாது. என்ற விரைவாக வழக்கொழிந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் பொருட்கள் சேவைகள், அதாவது ட்ரெண்ட் இல்லாம போயிடும். அதுக்கேற்ற மாதிரி முதலாவது விடையா தான் நாங்கள் கருதக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இது 3வது கேள்வி. அடுத்த கேள்விக்கு போக போறோம். 4வது கேள்வி, வணிகம் ஒன்றின் சூழலின் நிலைபெறான தன்மையின் சார்பாக கர்ம மாற்றும் பொழுது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்களில் உள்ளடங்காதது. ரைட். அப்ப இந்த கேள்வி இப்ப முன்னுக்கு பார்த்த 3 கேள்வியுமே முதலாம் பாடத்துக்குரிய கேள்வி. இப்ப நீங்க முதலாவது எந்த பாடத்துல இருந்து அந்த கேள்விகள் கேட்கிறான் என்று சொல்லி முதலாவது சரியான முறையில இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நீங்க இனங்கண்டு கொள்ளும் போது, இப்ப பேப்பர் செய்யும் போது முக்கியமா அது மிக முக்கியம். என்னன்னு சொன்னா என்ன பாடம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னாதான் அந்த இடத்துல இருந்து உங்களால விடைய அனலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அங்க முதலாவது நாங்க பார்க்கப்பட்ட அந்த 3 கேள்விகளும் முதலாம் பாடத்துக்குரிய கேள்விகளாக அமைஞ்சிருக்கு. இப்ப 4வது கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சூழலுடைய நிலைபெறான தன்மையை பற்றி கேட்கிறான். அப்ப நிலைபெறான அபிவிருத்தியை பற்றி கேட்கிறான். உங்களுக்கு தெரியும் நிலைபெறான அபிவிருத்தி என்று சொல்லுவார் 3 தூண்கள்ல கட்டி எழுப்பப்படும். இப்ப இது ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். 31 தொடக்கம் 40 வரையிலான கேள்விகள்ல அமைஞ்சிருக்கு. சரிதானே? அதாவது சூழல், சமூகம், பொருளாதாரம், இந்த 3 தூண்கள்ல கட்டி எழுப்பப்படுது. அந்த அடிப்படையிலையும் நாங்க நிலைபெறான தன்மையை ஒவ்வொரு காரணிகள் அடிப்படையில பார்க்கும்போது வணிகம் சூழல்ல நிலைவான தன்மையின் சார்பாக கர்மம் மாற்றும் போது என்ன காரணிகளை கவனம் செலுத்த வேண்டும் இந்த கேள்வியா அமைஞ்சிருக்கு. அந்த வேண்டிய விடயங்களில் உள்ளடங்காதது என்று கேட்டிருக்காங்க. ஒரு சூழல்ல நிலைவான தன்மையின் சார்பாக கர்மம் மாற்றும் போது எது உள்ளடங்காது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல காணப்படுற 4 விடைகள்ல வளப்பயன்பாடு என்று சொல்ல வர்றது சூழல்ல நிலைவான தன்மையோட ஒப்பிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி மூலப்பொருளுடைய கழிவுப் பொருட்கள் முகாமைத்துவமும் சூழல் நிலைபெறான தன்மையில கவனம் செலுத்தப்படுற ஒன்றா இருக்கும். இடர் முகாமைத்துவம் இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்புகளை உரிமைகளை பாதுகாக்கிறது. சரி, அப்ப இந்த 4மே சூழல் நிலைபெறான தன்மையில கர்மம் மாற்றும் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயமா இருக்கும். அவன் நாங்க கேட்ட கேள்வி உள்ளடங்காதது. நிலைபெறான தன்மையின் சார்பாக கர்மம் மாற்றும் போது உள்ளடங்காதது என்று கேட்டிருக்காங்க. அப்ப அதுல உள்ளடங்காத என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரண வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு என்று சொல்ல வர்றது சூழலோட தொடர்புடையதல்ல, அது பொருளாதார நிலைபெறான தன்மையோட தொடர்புடையதா இருக்கு. சரிதானே? அப்ப நாங்க உள்ளடங்காத பூரண வேலைவாய்ப்பு நாங்க அறிஞ்சு கொண்டிருக்கும் போது அது என்ன நிலைபெறான தன்மையோட தொடர்புபடும் என்பதையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பூரண வேலைவாய்ப்புன்னு சொல்ல வர்றது பொருளாதாரத்தோடு தொடர்புடைய ஒன்றா இருக்க போகுது. சரிதானே? இப்ப இது 4வது கேள்வியா அமைஞ்சு இருக்கு. இப்ப இங்க கேட்கப்பட்ட 4 கேள்விகளும்
நேரடியாகவே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்குது. அவை நேரடியாக கேட்கப்படுற இவ்வாறான முறையில வரக்கூடிய கேள்விகளை நாங்க அறியணும்னு சொன்னா, நாங்க சரியா படிச்சிருந்தோம். அது நேரடியா அந்த விடயம் தெரிஞ்சிருந்தா தான் எங்களால அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாரி இருக்கு. சரிதானே? இப்ப 5வது இது ஒரு வித்தியாசமான முறை. இன்னொரு முறையில வரப்பட்ட கேள்வி. நம்ம நான் ஏற்கனவே அந்த ஸ்ட்ரக்சர்ல மெத்தட் 1, 2ன்னு சொல்லி 10 மெத்தட் அடிப்படையில கேள்வி வரையம்ன்னு சொல்லி ஏற்கனவே நான் முதல் போட்டிருக்கிறேன். அப்படி யாருக்கும் கிடைக்காட்டி நான் இன்றைக்கு திரும்ப போட்டு விடுறேன். பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப இது இது இன்னொரு விதமான கேள்வி. அந்த 1 தொடக்கம் 30 வரையிலான கேள்வியில வரக்கூடிய இன்னொரு விதமான கேள்வி. அப்ப 2 நிரல் தந்திருப்பான். அந்த 2 நிரலையும் இணைக்கக்கூடிய வகையில அமையக்கூடிய கேள்வியா இருக்கும். சரிதானே? சரி இஞ்சால தந்திருக்கான் அரசாங்கம் தலையிடுகின்ற முறைகள் தரப்பட்டிருக்குது. அங்கால அரசு என்னத்தை எதிர்பார்க்கணும்? அரசு எதிர்பார்க்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கு. ஆகவே 2 XY அந்த 2 நிரல்களையும் இணைக்கக்கூடியதா இருக்க போகுது. சரிதானே? அப்ப 2 நிரல்களையும் இணைக்கக்கூடியதா இருக்க போற ஒரு கேள்வியா இருக்கு. ரைட். அந்த அடிப்படையில அரசாங்கம் தலையிடக்கூடிய முறைகள். அப்ப இது எந்த பாடத்தோட தொடர்புடைய கேள்வின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அரசும் வணிகமும் 3வது பாடத்தோட தொடர்புடைய கேள்வி. ஒரு அரசாங்கம் வணிகங்கள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய முறைகள் பல முறைகள் இருக்கு. அதுல சொல்லப்போனா உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறது, போட்டியாளராக செயல்படுறது, வாடிக்கையாளராக செயல்படுறது, கொள்கைகளை உருவாக்குறது, சட்ட திட்டங்களை உருவாக்குறது, வரி அறவீட்டாளராக செயல்படுறது, அதே மாதிரி ஊக்குவிப்பு வழங்குவராக செயல்படுறது, நிதி வசதி அளிப்பவராக தொழிற்படுறது, கண்காணிப்பாளராக தொழிற்படுறது, கூட்டுறவு திட்டங்கள் உருவாக்குவராக தொழிற்படு. அப்ப இதுல சொன்ன எல்லாமே அரசாங்கம் வணிகங்கள் மீது தலையிடுகின்ற முறைகள் தான். இதுல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கூட்டுறவு திட்டங்கள் என்றதை நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்ப கூட்டுறவு திட்டங்கள் என்னத்துக்காண்டி உருவாக்கப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல ஈல தந்திருக்கப்படுற அந்த தலையிடுற முறை. இந்த கூட்டுறவு திட்டங்கள் என்று சொல்ல வர அந்த திட்டங்கள் என்னத்துக்காண்டி உருவாக்கப்படுதுன்னு சொன்னால், நாட்டில நிலவக்கூடிய தேவையற்ற விரயங்கள், அதே மாதிரி ஊழல்கள், சரிதானே? அதுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில வகுக்கக்கூடிய ஒரு திட்டங்கள்லாம் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கூட்டுறவு திட்டங்களா இருக்க போகுது. அப்ப கூட்டுறவு திட்டங்கள் உருவாக்குறதுக்கான காரணம், நாட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய வீண் விரயங்கள் மற்றும் ஊழல்களை தடுக்கிறதாக இருக்க போகுது. அப்ப நேரடியாகவே நாங்க அதை அடிப்படையாக கொண்டு விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப ஈக்கு எத்தனையாவது விடைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது விடை. அப்ப ஈக்கு ஒன்று உள்ள விடை. அப்ப இப்படியாப்பட்ட கேள்விகளை நீங்க முழுமையா பார்க்க அவசியம் இல்லை. இப்ப நமக்கு தெரிஞ்ச கேள்வியை கொண்டு இணைக்கக்கூடிய விடைய இப்ப ஈய நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்று சொன்னா நேரடியாகவே நாங்க விடைக்கு போகலாம். அப்ப ஈக்கு ஒன்றுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அங்கு கீழே தரப்பட்ட விடையில ஈக்கு ஒன்று இருக்கக்கூடிய விட 2. அப்ப இப்படியாப்பட்ட கேள்விகள் ஈஸியா இருக்கு, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? அப்ப ஈக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுள்ள விட எத்தனை இருக்குண்டா 3வதும் 5வதும் இருக்கு. அவை 1, 2, 3, 4 இந்த 3 விடைகளும் அதுக்கு பொருத்தம் இல்லை. அவை அந்த 3 விடையை நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 3வது 5வது விடை பொருத்தம் என்று சொன்னா 3வது விடையை நாங்க பார்த்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு 2 விட போட்டிருக்கு. ஏக்கு 2ன்னு சொல்றாரு. உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குபவராக தொழிற்படுறது. அது மறுமான்னு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறா என்னத்துக்கு தொழிற்படுறது? ஏன் அரசாங்கம் உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாட்டுல நல்ல உட்கட்டமைப்பு வசதிகள் அங்கு விருத்தி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில தான். சரிதானே? ஏனென்று சொன்னா, வணிகங்கள் அதிக அளவில நாட்டுக்குள்ள வரக்கூடிய மாதிரி இருக்கும். உட்கட்டமைப்பு வசதிகள் என்னத்துக்காண்டி வழங்கப்படுதுன்னு சொன்னால், உட்கட்டமைப்பு வசதிகள் என்றது என்னென்றா, வணிகத்தை ஆரம்பிச்சு நடத்தி செல்றதுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய இந்த அடிப்படை தேவைகளான போக்குவரத்து, மின்சாரம், தொடர்பாடல், பெருந்தெருக்கள் வசதி, பாதுகாப்பு வசதி, நீர் வசதி. இப்ப இந்த இதுகளைத்தான் சொல்றது என்னன்னு சொன்னால், உட்கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்லலாம். அதை இன்னொரு பேர் அடிப்படையில சொல்லணும்னு சொன்னா, கீழ்கட்டமைப்பு வசதிகள் என்று நாங்க அதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? உட்கட்டமைப்பு வசதிகள், கீழ்கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்ப அந்த அடிப்படையில ஏக்கு 2வது விட பொருந்துமா இல்லையா? ஒரு ஒரு அரசாங்கம் அங்க தலையிடுகின்ற பொழுது, தலையிட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதன் மூலமாக அதிகளான வணிகங்கள் தங்கள செயற்பாடுகளை சிறந்த முறையில மேற்கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 2வது விட பொருத்தமா இருக்கும் என்று சொன்னா முதலீடுகளை ஊக்குவிக்கிறது. சரி, அதுல டவுட்ன்னு சொன்னால் 5வது விடைக்கு போக வேண்டாம். 2 விட தான் இருக்கு. அப்ப ஏக்கு 3வது வருமானு பார்ப்போம். ஏக்கு 3வது விட விற்பனையை அதிகரிக்கிறது. இப்ப உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறது விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக இல்லை. ஆகவே ஏக்கு கண்டிப்பா 3வது விட வராது.
ஆகவே எங்களால நேரடியாகவே விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏக்கு எத்தனையாவது விட? 2வது விட. ஆகவே 3வது தான் அங்க விடையா இருக்க போகுது. இப்ப ஏக்கு பணியங்கள் நடவடிக்கையில கூடுதலான முதலீடுகளை ஊக்குவிக்கிறதா இருக்கும். ஆகவே நேரடியாக விடைக்கு எங்களால போகக்கூடிய மாதிரி இருக்கும். 3வது விட. சரியான 3வது விடன்னு சொல்ல வர்றது ஏக்கு 2. பிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா போட்டியாளராக தொழிற்படுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிக்கு 4 சிறந்த தரமான சேவையை ஏற்படுத்துறேன்னு சொன்னா தனியார் துறைக்கு போட்டியாக அரசாங்கம் செயற்படுகின்ற பொழுது அங்க அவங்களால அரசு துறையை விட தனியார் துறையில அதிகமான பொருட்கள் தரமான பொருட்கள் சேவைகளை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? பிக்கு 4வது விட வரும். சிக்கு 5வது ஊக்குவிப்பாளரால் என்னத்துக்காண்டி ஊக்குவிப்புகளை வழங்குன்னு சொன்னால் புதிய முதலீட்டாளர்களை கவர்வதற்கும் அதே மாதிரி இருக்கிற ஆட்களையும் தக்க வச்சு கொள்வது. அதே மாதிரி டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வாடிக்கையாளராக தொழிற்படுறது என்னத்துக்கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா டிக்கு 3வது விட விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக. என்ன சொன்னா அரசாங்கம் எந்த ஒரு பொருட்கள் சேவைகளையும் கொள்வன செய்யறனா கூடி எங்கிருந்து வாங்கணும்னு சொன்னா தனியார் துறையிட்ட வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே ஊக்குவிப்பாளராக தொழிற்படுறது வடிகால தொழிற்படுறன்னு சொல்லுவாரு விற்பனை அதிகரிக்கிறதா இருக்கும். ஈக்கோ ஒன்று சரிதானே? ஆகவே 3வது விடையை நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நீங்க தலையிட முறைகள் சரியான முறையில தெரிஞ்சாதான் உங்களால அதன் அடிப்படையில அரசாங்கம் எவ்வாறான விடயங்களை எதிர்பார்க்குதுன்னு சொல்லி எங்களால இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப இது 5வது விட. இந்த முறையில வரக்கூடிய கேள்விகளை நாங்க முழுமையா கேள்வியை வாசிச்சு விடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க நேரடியாகவே விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஒன்றை வச்சுக்கொண்டே நான் விடைக்கு நேரடியா போனேன். 3வது விடையும் 5வது விடையும் தான் பொருத்தமா இருக்குமென்று போனேன். அப்ப அதை அடிப்படையா வச்சு 2வது காரணியை பார்க்கும்போது எங்களால விடைய இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியாப்பட்ட கேள்விகள் நாங்க நேரத்தை சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியாப்பட்ட கேள்விகள். அப்ப இப்படியாப்பட்ட கேள்விகள் வந்தா விரைவான முறையில உங்களால நேரடியாக விடைக்கு போய் நேரத்தையும் சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியான விடையும் எங்களால இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இது இன்னொரு முறையில வரக்கூடிய கேள்வியா அமை. அடுத்த கேள்வி பாருங்க. பங்குடைமை உறுதியொன்றை வைத்திருப்பதால் கிடைக்கின்ற முக்கிய நன்மை என்று கேட்கப்பட்டிருக்கு. இப்ப பங்குடைமை உறுதி என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் அதனால எவ்வாறான நன்மை கிடைக்கும் என்று சொல்லி எங்களால விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப சில பேருக்கு பங்குடைமை உறுதி என்றா என்னன்னு தெரியாது. இப்ப பங்குடைமை உறுதி என்று சொல்ல வாரது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பங்குடைமை உறுதியும் பங்குடைமை ஒப்பந்தமும் ஒன்று இல்லை. அதை நீங்க சரியான முறையில விளங்கிக் கொள்ளணும். சில பேர் நினைக்கிறது பங்குடைமை உறுதி என்றது பங்குடைமை ஒப்பந்தத்தை சொல்றேன்னு சொல்லு. இப்ப பங்குடைமை உறுதி வேற பங்குடைமை ஒப்பந்தம் வேற. அப்ப இது உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல 2க்கு முன்னாடி வேறுபாடு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப 2ம் ஒன்று இல்லை. ஆனா 2ம் பங்குடைமை உறுதி என்றா என்ன பங்குடைமை ஒப்பந்தம் என்றா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் பங்குடைமை ஒப்பந்தம் என்று சொல்ல வாரது பங்குடைமை வணிகம் ஒன்றுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிச்சு அதை நடத்தி செல்வது சம்பந்தமாக பங்காளர்களிடையே ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற உடன்பாடு தான் பங்குடைமை ஒப்பந்தம். அந்த உடன்பாடு வாய்மொழி மூலம் மேற்கொள்ளலாம், எழுத்து மூலமாக மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், நடத்தை மூலமாக ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? அப்ப பங்குடைமை கண்டிப்பா ஏதாவது ஒரு அடிப்படையில ஒப்பந்தத்தை கொண்டிருக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே பங்குடைமை கட்டளை சட்டம் வலியுறுத்தி சொல்லி நிக்குது. அதுலயும் 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மோசடிகள் தவிர்ப்பு கட்டளை சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ரூபாய் 1000 அல்லது அதற்கு மேற்பட்ட மூலதனம் ஈடுபடுத்துறார்கள் கண்டிப்பா எண்ணத்துல ஒப்பந்தத்தை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லப்படுது. எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை வச்சுக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பங்குடைமை ஒப்பந்தம். அப்ப பங்குடைமை உறுதி என்று சொல்ல வாரது என்ன என்று பார்த்தீங்கன்னு சொல்லவா என்றால் பங்குடைமை உறுதி என்று சொல்ல வாரது அந்த ஒப்பந்தத்துல சொல்லப்படுற எழுத்து மூலமான அந்த பங்குடைமை ஒப்பந்தத்தை தான் பங்குடைமை உறுதி என்று சொல்றோம். இப்போ உறுதி நம்ம சொல்லுவோம் என்ன காணி உறுதி என்று சொல்லுவோம். காணி உறுதி என்று சொன்னா அது கண்டிப்பா எழுத்து வடியில இருக்கிற மாதிரி பங்குடைமை உறுதி என்று சொல்ல வாரது அங்க வாய்மொழி மூலமாகவோ நடத்தை மூலமாக மேற்கொள்ளப்படுற ஒப்பந்தத்தை சொல்ற இல்லை. பங்குடைமை ஒப்பந்தத்துல ஒரு பகுதியான என்ன இந்த பங்குடைமை உறுதியா இருக்க போகுது. எழுத்து வடிவில பங்காளர்களுக்கு இடையே ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை தான் சொல்ல போறோம் பங்குடைமை உறுதி என்று சொல்லுவோம். சரிதானே? பங்குடைமை உறுதி என்றது பங்காளர்களுக்கு இடையே ஏற்படுத்தி கொள்ளப்படுகின்ற எழுத்து மூலமான ஒப்பந்தத்தை சொல்லி நிற்கிறான் பங்குடைமை உறுதி என்று சொல்லுவோம். பங்குடைமை உறுதிக்கு இன்னொரு பேர் இருக்குது பங்குடைமை சட்ட யாப்புன்னு சொல்லுவான். என்ன சொன்னால் எழுத்து வடிவில் இருக்கிறபடியால சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அது துணையா இருக்கு. ஏன்னா ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை கொண்டு செல்லும் போது அதுக்கு சான்றாவணமாக எவிடன்ஸாக
நாங்க அந்த உறுதியை சமர்ப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப எழுத்து ரீதியாக இருக்கக்கூடிய இந்த உறுதியானது சட்ட யாப்பா என்றும் அழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே ஒரு இப்ப உங்களுக்கு கேள்வி விளங்கி இருக்கும். உறுதி என்று எழுத்து வடிவில பங்குடைமை ஒப்பந்தத்தை கொண்டிருக்கபடியால என்ன கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 5 விடையில எத்தனையாவது விட? 3வது விடை. என்னன்னு சொன்னால், எழுத்து வடிவில அங்க ஒப்பந்தம் ஒன்று செய்யும் பொழுது பங்காளர்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொள்ளப்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை குறைச்சி கொள்ளலாம், அதை தவிர்த்து கொள்ளலாம். ஏண்டா எழுத்து வடிவில் இருக்குது, வாய்மொழி மூலமாகத்தான் சொன்னாதான் இன்றைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கே நான் சொல்லிடுறேன்னு சொல்லலாம். ஆனா இங்க எழுத்து வடிவில் ஏற்கனவே உள்ளடக்கப்பட்டு அங்க கையொப்பமிடப்பட்டிருக்கும். ஆகவே மாறி மாறி கதைக்க இயலாது, நேரடியாகவே அங்கு சொல்லப்பட்ட விடயம் இருக்கும். ஆகவே கருத்து வேறுபாடுகள் ஏற்படாது. எழுத்து வடிவில் இருக்கிறபடியால அந்த சந்தர்ப்பத்தை எங்களால் குறைச்சி கொள்ளக்கூடியமா இருக்கும். ஆக அதில் கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மை அவங்களுக்கு இடையில ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து கொள்ளலாம் அல்லது குறைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதுதான் அதுக்கு பொருத்தமான விடையா இருக்கு. இது 6வது கேள்வி. ரைட். இப்போ இந்த கேள்வியில உங்களுக்கு 2 விஷயம் விளங்கி இருக்கும். பங்குடைமை ஒப்பந்தம் என்ன, பங்குடைமை உறுதி அல்லது உடன்படிக்கை என்றா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உடன்படிக்கை என்று சொல்றதும் பங்குடைமை உறுதியை தான் சொல்றது. சரிதானே? ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். 7வது கேள்வி. முயற்சியாண்மை தேர்ச்சிகளும் தேர்ச்சிகளை விருத்தி செய்வதற்கான வழிகளும் அங்கு தரப்பட்டிருக்குது. அவை ABCDE. அப்ப இது இன்னொரு விதமான கேள்வி. ஏற்கனவே டிரெக்டாக ஆற கேள்வி ஒரு மெத்தட்ல நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு 2 அட்டவணை இந்த XY என்ற 2 நிரலை தந்து பிணைக்கிற கேள்வி பார்த்தோம். இது அடுத்த இன்னொரு மெத்தட்ல வரக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் ABCDE என்று சொல்லி சில இதுகளை தந்து இதுல முயற்சியாண்மை தேர்ச்சிகளை விருத்தி செய்யக்கூடிய வழிகளை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி என்று கேட்பான். அப்ப இப்படி இந்த மெத்தட்லையும் கேள்வி அமையக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த 5 எழுத்துல எது எந்த முயற்சியாண்மை தேர்ச்சிகளை விருத்தி செய்யக்கூடிய வழிகள் இது என்று கேட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு தெரியும், முயற்சியாண்மை திறன்களையும் தேர்ச்சிகளையும் விருத்தி செய்து கொள்ளக்கூடிய முறைகள், முயற்சியாண்மை திறன்களையும் தேர்ச்சிகளையும் விருத்தி செய்து கொள்ளக்கூடிய முறைகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 4 வகையான முறைகள் இருக்குது. ஒன்று சுய மதிப்பீடு. அதாவது சுய மதிப்பீடுன்னு சொல்ல வாரது முயற்சியாளர் தன்னைத்தானே மதிப்பிட்டு தனக்கு எவ்வாறான திறன்கள் இருக்குது, அது எந்த அளவுல காணப்படுது, சரி எவ்வாறான திறன்களை மேம்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி அவர் தன்னைத்தானே மதிப்பிட்டு கொள்றது. இது முதலாவது முறை. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா பயிற்சி. அதாவது முயற்சியாளர் தன்னுடைய திறன்களை விருத்தி செய்யணும் என்று சொன்னா பல்வேறுபட்ட பயிற்சி வேலை திட்டங்கள்ல அவர் கலந்து கொள்வதன் மூலமாக அவரால் தன்னுடைய முயற்சியாண்மை திறன்களையும் பண்புகளையும் விருத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 3வது பாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வி. அதாவது பொதுவான கல்விக்கு மேலதிகமாக ஒரு முயற்சியாளர் முயற்சியாண்மை கல்வியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் தன்னுடைய தேர்ச்சிகளை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 4வது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வேறுபட்ட முயற்சியாண்மை கர்மங்கள்ல கர்மம் மாற்றுவதன் மூலமாக சம்பந்தமான தான் ஒரு முயற்சியாளராக பெற்றுக்கொள்ளப்பட்ட கர்ம அனுபவத்தினூடாக தன்னுடைய தேர்ச்சிகளை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 4 காரணிகள், இப்போ 4 காரணிகளும் உள்ளடக்கிய விடைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல என்ன விடை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று A இருக்குது, பயிற்சியும் கல்வியும். அடுத்தது சுய மதிப்பீடும் அனுபவம், D இருக்குது. ஆகவே Aயும் Dயும் உள்ள விடை. அப்ப இது 4மே எங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா நேரடியாகவே எங்களால் விடைக்கு போகக்கூடிய A வருமென்று சொன்னா நாங்க கீழே விடைக்கு போகலாம். அப்ப A உள்ள விட கண்டிப்பா வருமென்று தெரிஞ்சால் கீழே விடையில நீங்க 4வது விடையும் 5வது விடையும் கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் 3ல ஏதாவது ஒரு விடன்னு உங்களால தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விடையை நீங்க இலகுவான முறையில இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இது 7வது கேள்விக்குரிய விட 2வது விடை. சரிதானே? இது இன்னொரு விதமான கேள்வியாக அமையக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். 8வது கேள்வி பாருங்க. 8வது கேட்கப்பட்ட கேள்வி இன்னொரு விதமான கேள்வி. இதுவும் இன்னொரு அடிப்படையில முறையில வரக்கூடிய கேள்வி. சில பண்புகள் தருவாங்க உங்களுக்கு. சில பண்புகளை தந்து அந்த பண்புகளோட தொடர்புடைய வணிக அமைப்பு, எந்தெந்த வணிக அமைப்பு அதோட தொடர்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு கேட்கிறான். சரிதானே? அப்ப அந்த கேட்கும்போது அதனால நீங்க சொல்ல சரியான விடையில அந்த விடைய இணங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த பண்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாபம் ஈட்டும் நோக்கம். அப்ப லாபம் ஈட்டும் நோக்கம்னு சொன்னால் லாப நோக்குடைய வணிகம். லாப நோக்குடைய வணிகம் என்று சொன்னால் என்ன என்று நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். 2வது வரையறுக்கப்படாத பொறுப்புகள், நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாததான். 3வது சட்ட ரீதியான தனிமனித அந்தஸ்து என்பதை கொண்டது. அவை 3 பண்பு இருக்குது.
அந்த 3 பண்புடையும் தொடர்புடைய சரியான விடைய இனங்கண்டு கொள்ள சொல்றான். அப்ப லாபம் ஈட்டும் நோக்கம் என்று சொன்னால் அந்த பண்பு அடிப்படையா வச்சு நீங்க பொதுவான அதோட சம்பந்தப்படாத விடைய கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல இருந்து நீக்கலாம். சரிதானே? அந்த அடிப்படையில பாருங்க, லாபம் ஈட்ட நோக்கமுடைய லாப நோக்குடைய வணிகம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா தனியார் உடைமை, பங்குடைமை, அதே அந்த ரெண்டுமே லாப நோக்குடைய வணிகமா இருக்கு. ஆனா அரச கூட்டுத்தாபனங்கள் லாப நோக்குடைய வணிகங்கள் அல்ல. ஆகவே 4வது 5வது விட அதுக்கு பொருத்தம் இல்லை. அது வராதுன்னு உங்களுக்கு ஒரு முதலாவது பண்புலையே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 2வது பண்பு பாருங்க, வரையறுக்கப்படாத பொறுப்பு. அந்த வரையறுக்கப்படாத பொறுப்பு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குடைமை வணிகத்தை பொறுத்தவரை நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாது. அப்ப இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் 3 விடையை தான் ஒப்பிட்டு பார்க்க போறோம். அப்ப நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாது, பங்குடைமை பொருத்தமா இருக்கும். கம்பெனியை பொறுத்தவரையில 2வது விடையில கம்பெனி இருக்கு. ஆகவே அது வராது. ஏன்னா நட்ட பொறுப்பு கண்டிப்பா என்ன செய்யப்படாது, வரையறுக்கப்பட்டிருக்காது. அங்க கம்பெனியை பொறுத்தவரையில நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள் என்ன நட்ட பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆகவே 2வது விடையும் வராது என்று சொல்லி உங்களால இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். 3வது விடையும் பேர். இப்ப அடுத்த பண்பு என்ன? சட்ட ரீதியான தனி மனித அந்தஸ்து காணப்படும். சட்ட ரீதியான தனி மனித அந்தஸ்து காணப்படும் சொன்னா எந்த வணிகத்துக்கு சட்ட ரீதியான தனி மனித அந்தஸ்து காணப்படும் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல எந்த விடை பொருத்தமா இருக்கும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விட பொருத்தமா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? இப்ப அந்த பண்புகள் அடிப்படையாக கொண்டு நீங்க விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதை பார்த்து கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. காசோலை தொடர்பான சில கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. அதுல பிரதான கூற்றுக்கள் என்று கேட்டிருக்கான். பிரதான கூற்றுக்கள் என்னன்னு உங்களுக்கு கேட்டிருக்கான். அப்ப அதுல பிரதான கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சாரி இதுல பிழையான கூற்றுனா தெரிவு செய்ய சொல்லியிருக்கான். கூற்றுகள் தான் அதுல பிழையானது என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப அதுல 5 கூற்றுகள் இருக்கு. காசோலையில் அச்சிடப்பட்டுள்ள அல்லது கொண்டு வருபவருக்கு என்ற சொல் வெட்டாது விடப்பட்டுள்ள காசோலை காவியின் காசோலை என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ரைட். இப்ப காசோலை 2 வகையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவி காசோலை, அதே மாதிரி கட்டளை காசோலை என்று சொல்லி 2 வகையான காசோலைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப காவியின் காசோலையை பொறுத்தளவில் காசோலையில் அச்சிடப்பட்டுள்ள அல்லது கொண்டு வருவதற்கு என்ற சொல் வெட்டப்படாம விட்டா அதை சொல்லுவோம் காவி காசோலை. அப்ப அங்க முதலாவது சொல்லப்பட்ட விட பிழையான அவன் கேட்ட கேள்வி பிழையான கூட்ட தெரிவு செய்ய சொல்லு. சரி, இப்ப பிழையான கூட்ட தெரிவு செய்ய சொல்லுன்ற பொழுது அந்த முதலாவது அங்க தரப்பட்டது சரியான விட காவி காசோலைக்குரிய சரியான வரைவிலக்கணம். ஆகவே அது வராது. என்ன கேட்ட கேள்வி சரியான கூட்ட தெரிவு செய்கிற இல்லை தானே, பிழையான கூட்டத்தான் தெரிவு செய்ய சொல்லியிருக்கான். ஆகவே முதலாவது விட வராது. ஏதாவது சரியான கூட்டு தான் நாங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? 2வது கேள்வி பாருங்க. காவியின் காசோலை கட்டளை காசோலை இன்னொருவருக்கு சாட்டுதல் செய்கின்ற பொழுது புறக்குறிப்பிடுதல் கட்டாயமானதாகும் என்று உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆகவே உங்களுக்கு தெரியும் புறக்குறிப்பிடுதல் என்று சொன்னா என்னென்று தெரியும். முதலாவது காசோலையுடைய முகப்பில குறிப்பிட்டவாறு அவருடைய பெயரை காசோலையுடைய பின்பக்கத்தில் எழுதினால் சரிதானே, அதுதான் புறக்குறிப்பிடுன்னு சொல்லுவாங்க. 3வதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, அதான் புறக்குறிப்பிடுதலா அங்க வரை விளக்கணப்படுத்திருக்கு. அப்ப அதுவும் சரியான விட. சரிதானே? அப்ப அதுவும் சரியான விடையா இருக்க போகுது. 3வது விடையும் வராது. சரிதானே? அதே மாதிரி கட்டளை காசோலை இன்னொரு ஆளுக்கு சாட்டுதல் செய்யும்போது கண்டிப்பா புறக்குறிப்பிடல் செய்தான் ஆகணும். புறக்குறிப்பிட்டு தான் நாங்க புறக்குறிப்பிடல் என்னத்துக்காண்டி செய்யறோம்னு சொன்னால் பெறுவர் காசு இப்ப அவருக்கு சட்ட ரீதியாக சாட்டப்பட்டிருக்குது, காசோலை உண்மையாகவே அவருக்கு சட்ட ரீதியாக சாட்டப்பட்டிருக்குது என்றதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் புறக்குறிப்பிடல் செய்யப்படுது. சரியான சட்ட ரீதியாக காசோலை இன்னொரு ஆளுக்கு சாட்டுதல் செய்யப்பட்டிருக்குன்றதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் புறக்குறிப்பிடலானு செய்யப்படுது. குறுக்கு கோடுதல் என்னத்துக்காக செய்யப்படுதுன்னு சொன்னா காசோலைக்கு மேலதிகமான பாதுகாப்பை வழங்குறதுக்காக. அது மேலதிகமான பாதுகாப்பை வழங்கி வங்கிர கருமப்பீடத்துல உரிய காசோலை பணம் பெறுவதில் தடுத்து அதே மாதிரி குறிப்பிட்ட பொறுமதியான உரிய ஆளுக்கே போய் கிடைக்கப்பெறணும் என்றதை உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் குறுக்கு கோடுதல் செய்யப்படுது. ஆனா புறக்குறிப்பிடல் செய்யப்படுறது சட்ட ரீதியாக உரிய ஆளுக்கு அந்த காசோலை என்ன செய்யப்பட்டிருக்கு, சாட்டுதல் செய்யப்பட்டிருக்கின்றதுக்காண்டி தான் புறக்குறிப்பிடுதல் செய்யப்படுது. அப்ப அது என்ன பர்பஸ், என்ன நோக்கத்துக்காக அந்த ரெண்டுமே செய்யப்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியை இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில 4வது விடையை பாருங்க. காசோலை சட்ட ரீதியாக சாட்டப்பட்டது என்பது குறுக்கு கோடுதல் மூலமாக உறுதிப்படுத்துகின்றது இருக்கு. ஆகவே அது பிழையான விடை.
இப்ப காசோலை சட்ட ரீதியாக சாட்டப்பட்டிருக்கின்ற உறுதிப்படுத்துறது புறக்குறிப்பிடுதல். குறுக்கு கோடுதல் மூலமாக இன்னும் உறுதிப்படுத்தப்படுது. உரிய ஆளுக்கு அந்த பெறுமதி கிடைக்கிறதும், காசோலைக்கு மேலதிக பாதுகாப்பு வழங்குறதும், வங்கி கர்மபுரத்துல பணம் பெறுறதை தடுக்கிறது தான் அதோட உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே சட்ட ரீதியாக சாட்டப்படுறது என்னதோட தொடர்புடையது பார்த்தீங்கன்னு சொன்னா அது புறக்குறிப்புகள் மூலமாக தான் அது உறுதிப்படுத்தப்படுது. சரிதானே? ஆகவே அந்த விட பொருத்தம் இல்லாத ஒரு பிழையான கூட்டா நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். 5வது விடைக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இது 9வது கேள்விக்கு நீங்க வரண முறையில அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தா பாருங்க, மிக பெரிய பெறுமதி வாய்ந்த கொடுக்கல் வாங்கல்களையும் அவசர கொடுக்கல் வாங்கல்களையும் ஆற்றுவதற்கு நேரடியாக கணக்குகளுக்கு பணம் மாற்றுவதற்கு மத்திய வங்கி அறிமுகப்படுத்திய முறை, சென்ட்ரல் பேங்க் அறிமுகப்படுத்திய முறை கேட்டிருக்கான். அப்ப உங்களுக்கு தெரியணும், வணிகத்தின் வெற்றிக்கு மத்திய வங்கி தொழிற்படுகின்ற முறைகள் தான், தொழிற்படுவதற்கு உதவுகின்ற முறைகள் தான் அதில் தரப்பட்டிருக்க விட. அதாவது என்ன, வணிகங்களோட வெற்றிக்கு மத்திய வங்கி தொழிற்பாடுகள் எப்படி உதவுது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா உண்டு ஸ்லிப் சிஸ்டம், இலங்கையில் வங்கிகளுக்கு இடையான கொடுப்பனவு முறைன்னு சொல்லுவோம். 2வது ஸ்விஃப்ட் என்று சொல்லுவாங்க, சர்வதேச வங்கிகளுக்கு இடையான நிதி இலத்திரனியல் விலை அமைப்பு. 3வது அதே நேர தீர்ப்பனவு முறை என்று சொல்லுவேன், ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அடுத்தது இந்த பத்திரங்களற்ற அல்லது ஆவணங்களற்ற பிணையக தீர்ப்பனவு முறை என்று சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பதிவிடப்படாத ஆவண தீர்ப்பனவு முறை என்று சொல்லுவாங்க, SSS அல்லது SSDS என்றும் சொல்லுவாங்க. அப்ப இங்க உங்களுக்கு தரப்பட்ட அந்த விடைகள் எல்லாமே ஒரு வணிகங்களுடைய வெற்றிக்கு மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் உதவுகின்ற முறைகளா இருக்க போகுது. அப்ப அவன் அந்த முறைகள்ல எது பொருத்தமான முறை? இப்ப பெறுமதி வாய்ந்த கொடுக்கல் வாங்கல்களையும் அவசரமான கொடுக்கல் வாங்கல்களையும் ஆற்றக்கூடிய நேரடியாக கணக்குகளுக்கு மாற்றக்கூடிய மத்திய வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். சரிதானே? அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்ல வாரது இலங்கையில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு இடையிலான பெறுமதி கூடிய கொடுக்கல் வாங்கல்களையும் மிகவும் அவசரமான கொடுக்கல் வாங்கல்களையும் காலம் தாழ்த்தாது உயர்ந்த தொழில்நுட்பத்தையும் தர நியமங்களையும் பயன்படுத்தி தீர்ப்பனம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ள கணனி கொடுப்பனவு முறைதான் ஆர்டிஜிஎஸ் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மிக குறுகிய காலத்துல தீர்ப்பனவு செய்யக்கூடிய ஒரு முறையா இந்த ஆர்டிஜிஎஸ் இருக்கும். அதே மாதிரி பெறுமதி வாய்ந்த கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்கும். அதே மாதிரி அவசர கொடுக்கல் வாங்கல்களை செய்யக்கூடிய ஒரு முறையாகவும் இருக்கும். அதை இன்னொரு அடிப்படையிலும் உங்களுக்கு கேட்கலாம். இந்த 31 விளக்கம் 40வது கேள்வியாக வரக்கூடிய ஒரு கட்டமைப்புல அதை இன்னொரு அடிப்படையில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் என்று சொன்னால், நாட்டில், அதாவது இலங்கை, நம்ம நாட்டில் இலங்கையில காணப்படுகின்ற பாரிய பெறுமதியுடன் கூடிய ஒரே ஒரு உள்நாட்டு கொடுப்பனவு முறை, சரி, பாரிய பெறுமதியுடன் கூடிய ஒரே ஒரு உள்நாட்டு கொடுப்பனவு முறை டேஷ் ஆகும் என்று உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ உள்நாட்டு கொடுப்பனவு முறையா தான் இது இருக்குது, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். பாரிய பெறுமதியுடன் கூடிய உள்நாட்டு கொடுப்பனவு முறை, நாட்டில் இருக்கக்கூடிய பாரிய பெறுமதியின் கூடிய உள்நாட்டு கொடுப்பனவு முறை டேஷ் ஆகும் என்று கேட்பாங்க. இப்போ ஆர்டிஜிஎஸ் தான் அதுக்குரிய பொருத்தமான விடையா இருக்கும். அப்போ 31லேருந்து 40வது கேள்விக்குள்ள இப்படி எழுதுற கேள்வியில உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை பார்த்து கொள்ளுங்க. இப்போ இது சம்பந்தமான விடை நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். அப்போ இந்த டியூட்னாமெண்டை பார்த்துட்டு பார்க்குற விடைகளை நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். அதை நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அதுக்குரிய கேள்விகள் இதை நான் உங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்குரிய ஆன்சர்ஸ் எப்படி வரும், அதுக்குரிய நோட்ஸை நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். நீங்கள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு கிளியராக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது 10வது கேள்விக்கு 2வது விடையை நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்போ அடுத்த கேள்விக்கு நாம போக போகிறோம். 11வது கேள்வி. 11வது கேள்வியை பாருங்க. காப்புறுதி தத்துவங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. கோட்பாடுகள், தத்துவங்கள், கொள்கைகள் என்று சொல்லுவாங்க. இப்போ காப்புறுதி தத்துவங்கள் என்று கேட்கலாம், கொள்கைகள் என்று சொல்லலாம், அதே மாதிரி கோட்பாடுகள் என்று கேட்கலாம். அப்போ அது அடிப்படையாக வந்த ஒரு கேள்வி தான். நம்ம தீவனின் லொரியானது விபத்தொன்றில் முற்றாக சேதமடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஆளுடைய லொரி, தீவன் என்றவருடைய லொரி விபத்துல முற்றாக சேதமடைஞ்சிருக்குதான். அதுக்குரிய நட்டகிட்ட காப்புறுதி நிறுவனம் செலுத்துறதுக்கு முன்னுக்கு. இப்போ உடனே அவர் சேதமடைஞ்சா என்ன செய்வார், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடிக்க போறார், இப்படி என்னுடைய லொரி சேதமடைஞ்சிருக்குது, அதுக்குரிய நட்டகிட்ட தாங்கன்னு கேட்க போறேன். அப்படி கேட்கும்போது லொரியில எஞ்சிய பகுதியினை, சரிதானே, எஞ்சிய பகுதியினை காப்புறுதி நிறுவனம் தனக்கு உரிமையாக்கி கொண்டது. இப்ப அதுல பார்ட்ஸ் இருக்கும் தானே, அடிபட்ட பார்ட்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி தனக்கு உரிமையாக்கி கொண்ட பிறகுதான் அதுக்குரிய நட்டகிட்ட கொடுப்பாங்க. அப்ப இதோட தொடர்புடைய தத்துவம்
என்று கேட்டிருக்கான். அவை அந்த தத்துவங்கள் காப்புறுதி தத்துவங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 வகையான தத்துவங்கள் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஒன்று காப்புறுத்துகின்ற உரிமை அல்லது காப்புறுதி செய்யும் உரிமை என்று சொல்லுவோம். 2வது உச்ச நம்பிக்கை தத்துவம், 3வது இழப்பீட்டு தத்துவம், 4வது பங்களிப்பு தத்துவம், 5வது பதிலால் வைப்பு தத்துவம், 6வது அண்மை காரணி தத்துவம் என்று சொல்லக்கூடிய அண்மிய காரணி தத்துவம்னு சொல்லுவான். ரைட். அப்ப அந்த தத்துவங்கள் தெரிஞ்சாதான் இந்த கேள்விகளை உங்களால இலவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். காப்புறுத்தும் உரிமைன்னு சொன்னா நாங்க ஒரு சொத்துக்கு காப்புறுதி செய்ய போறோம் என்று சொன்னால் அந்த சொத்து தொடர்பாகவும் கிடைக்கக்கூடிய முழுமையான பொருளாதார நன்மைகளை என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அது உரிமை, அதுக்குரிய உரிமை உரிய காப்புறுதி செய்தவருக்கு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் காப்புறுத்தும் உரிமைன்னு சொல்லுவோம். சரியான உதாரணத்துக்கு கணவருடைய உயிர் தொடர்பில் மனைவிக்கும், மனைவியோட உயிர் தொடர்பில் கணவருக்கும் காப்புறுத்துகின்ற உரிமை இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஆதனம் சம்பந்தமாக இப்ப எனக்கு சொந்தமான மோட்டார் வாகனங்கள், எனக்கு சொந்தமான காணிகள், இதை இன்சூரன்ஸ் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இன்னொரு ஆள் ஆயுள நான் காப்புறுதி செய்ய இயலாது. இன்னொருடைய சொத்தை நான் காப்புறுதி செய்யக்கூடிய உரிமை எனக்கு இல்லை. ஆனா என்னுடைய ஆதனத்தை சட்ட ரீதியாக எனக்குரியது என்று சொன்னால் அதை நான் காப்புறுதி செய்யலாம். அதே மாதிரி கடன் கொடுத்தோர் கடன் பட்டோரை காப்புறுதி செய்யலாம். எப்படின்னு சொன்னா அவருடைய ஆயுள காப்புறுதி செய்யல. ஆயுள் எப்படி காப்புறுதி செய்யலாம்னு சொன்னா முழுமையான பெறுமதிக்கு காப்புறுதி செய்யலாது. அவர் கொடுத்த கடனுடைய அளவுக்கு காப்புறுதி செய்யலாம். அதைத்தான் அந்த காப்புறுதி செய்யும் உரிமை தத்துவம் சொல்லுது. விளங்குதானே? கணவன் மனைவியை செய்யலாம், மனைவி கணவனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம், காப்புறுத்துன்ற உரிமை இருக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா காப்புறுதி செய்ய இயலாது. பிள்ளைகள் மீது காப்புறுத்துன்ற உரிமை இல்லை. ஆனா கணவன் மனைவிக்கு இருக்கு, மனைவி கணவன் மீது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அதை வடிவா கிளியரா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டுருக்கலாம். இப்போ பிள்ளைகள் மீது இன்சூரன்ஸ் செய்யறதுக்கு பேரண்ட்ஸுக்கு காப்புறுத்துன்ற உரிமை இல்லை. சரிதானே? அதே மாதிரி கடன்பட்டவர் மீது முழுமையான ஆயுளுக்கு காப்புறுதி செய்யலாது. கடன் கொடுத்தவர் அவங்களுக்கு கொடுத்த கடன் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அது காப்புறுத்துன்ற உரிமை சொல்றது. உச்ச நம்பிக்கை தத்துவம்னு சொல்ல வர என்னத்தை சொல்லுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு இன்சூரன்ஸ் செய்ய போறீங்கன்னு சொன்னால் நீங்க உரிய தரப்பின் இன்சூரன்ஸ் காப்புறுதி செய்பவர் காப்புறுதி நிறுவனத்துக்கும் காப்புறுதி நிறுவனம் காப்புறுதி செய்வதற்கும் எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாம சகல விதமான தகவல்களையும் தெரியப்படுத்தும். அப்ப 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பணும். உச்ச அளவில் நம்பக்கூடிய வகையில 2 தரப்பினரும் தங்கள் சார்பான முழுமையான தகவல்களையும் பரிமாற்றிக் கொள்றான் உச்ச நம்பிக்கை தத்துவம் என்று சொல்லுவாரு. சரிதானே? அதே மாதிரி இழப்பீட்டு தத்துவம் என்று சொல்ல வாரது என்னன்னா, ஏதாவது ஆதனம் ஒன்றுக்கு நட்டம் என்று ஏற்பட்டது என்று சொன்னால், நட்டம் அதாவது சேதமடைஞ்சு என்று சொன்னால் அந்த ஆதனத்தை பழைய நிலைக்கு, சேதமடைஞ்ச அந்த ஆதனத்தை உரிய நிலைக்கு கொண்டு வரதுக்கான, அதை கொண்டு வரதுக்கு தேவையான தொகையை மாத்திரம் தான் நட்டஈடாக வழங்கும். அதான் இழப்பீட்டு தத்துவம் சொல்ல வர. அந்த இழப்பீட்டுக்கு உரிய தொகை மட்டும்தான் கொடுக்கப்படும். அதுக்கு மேலதிகமாக ஒரு காலமும் கொடுக்கப்பட மாட்டார். சரி, அந்த தேவையான தொகையை மட்டும்தான் அந்த சொத்து சேதமடைஞ்சிருக்கு, காப்புறுதி செய்யப்பட்ட ஒரு ஆதனம் சேதமடைஞ்சிருக்குது. ஆகவே அந்த ஆதனத்தை பழமையான நிலைமைக்கு, முதல் இருந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான தொகையினை மாத்திரம்தான் நட்டஈடாக வழங்கும். இந்த இழப்பீட்டு தத்துவம் சொல்லுது. பங்களிப்பு தத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆதனத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதி நிறுவனங்களை காப்புறுதி செய்கின்ற பொழுது ஒரு சேதம் ஒன்று ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட காப்புறுதி நிறுவனங்களை செய்யப்பட்ட அந்த காப்புறுதி தொகை விகிதாசாரத்துக்கு ஏற்ற வகையில அந்த இழப்பு பகிர்ந்து கொடுக்கப்படும். அதுதான் பங்களிப்பு தத்துவம் சொல்லு. பதிலால் வைப்பு தத்துவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், காப்புறுதி செய்யப்பட்ட ஆதனத்துக்கு ஏதாவது ஒரு இழப்புண்டு ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த காப்புறுதி நிறுவனம் அந்த இழப்பீட்டை கொடுக்கறதுக்கு முன்னுக்கோ அல்லது கொடுத்த பிறகோ, சரிதானே, அந்த சொத்து தொடர்பாக வரக்கூடிய அனைத்து நன்மைகளையும் அந்த காப்புறுதி நிறுவனம் பெற்றுக்கொள்ளும். என்ன சொன்னா, நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பண்றீங்க ஒரு சொத்துக்கு, அந்த சொத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணும்போது ஒரு வாகனத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க எக்ஸாம்பிளுக்கு. அந்த வாகனம் ஆக்சிடென்ட் படும்போது ஆக்சிடென்ட் பட்ட அந்த உதாரணத்துக்கு இந்த கேள்வியில நாம அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. லொரி ஆக்சிடென்ட் படும்போது லொரியில இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட் பட்டப்பட்ட அந்த பாகங்கள் எல்லாம் காப்புறுதி நிறுவனத்துக்கு சொந்தமா போயிடும். என்ன சொன்னா, அதுக்கு அவன் என்ன செய்யறாங்க, அதுக்குரிய நட்டகிட்ட உங்களுக்கு தாரன். இப்ப நட்டகிட்ட தந்தான்னு சொன்னா அந்த சேதத்தால் ஏற்பட்ட பாகங்கள் எல்லாமே அது யாருக்கு சொந்தமா போயிரும்னு சொன்னால் காப்புறுதி நிறுவனத்துக்கு சொந்தமாக போயிடும். அதுக்கு பிறகு அதுல நீங்க உரிமை கோரையில அதுக்குரிய நட்டகிட்ட உரிய ஆக்களுக்கு காப்புறுதி நிறுவனம் தந்துடும். சரிதானே? அதைத்தான் பங்களிப்பு தத்துவம், பதிலால் வைப்பு தத்துவம் சொல்லுது. இதோட தொடர்புடையதாக ஏற்கனவே ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்தது. அப்ப நீங்க எக்ஸாம் பாஸ் பேப்பரை பார்க்கும்போது உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஆள் கார் ஒன்றுக்கு இன்சூரன்ஸ் பண்ற, அந்த கார் களவு போகுது. களவு போன பிறகு உடனே அந்த நட்டகிட்ட காப்புறுதி கம்பெனி கொடுக்குது.
கொடுத்து முடிஞ்சு கொஞ்ச நாளால அந்த காரை காப்புறுதி கம்பெனி கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்ச பிறகு அந்த கார் யாருக்கு சொந்தம், அந்த கார் தொடர்பான உரிமை யாருக்கு என்ற மாதிரி ஒரு கேள்வி அமைஞ்சிருக்கு. தொகையில் வந்திருப்பான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல. நீங்க பாஸ் பேப்பர் பார்க்கும்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பங்களிப்பு தத்துவ பதிலாள் வைப்பு தத்துவத்தோட தொடர்புடைய ஒரு கேள்வி. அப்ப இந்த விதத்துல வரும். ஒவ்வொரு தத்துவங்களையும் நீங்க சரியான முறையில விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும். விளங்கிக் கொள்ளும் போது இப்படியாப்பட்ட கேள்விகளை இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அப்ப அதுக்கு விட பதிலாள் வைப்பு தத்துவம். இது 11வது கேள்வி. அடுத்த கேள்வி போக போறோம். சில கிரயங்கள் உங்களுக்கு தந்திருக்கலாம். சரிதானே? அப்ப அந்த சில கிரயங்கள் தந்திருக்காங்க. அதுல சரக்குகள் தொடர்பான சில செலவுகள் தந்திருக்காங்க. இதுல இருப்பு பேணுதல் கிரயத்துடன் தொடர்புடைய செலவுகளை உள்ளடக்கியது என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இருப்பு பேணுதல் கிரயம் சொல்ல வாரது என்ன பாடத்தோட தொடர்புடைய என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இருப்பு பேணுதல் கிரயம் என்றது செயற்பாட்டு முகாமைத்துவத்தோட தொடர்புடைய ஒன்று. சரியானே? செயற்பாட்டு கிரயத்தோட தொடர்புடைய ஒன்று. எந்த விதத்தை எந்த பாட்டோட ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன பாடத்தோட இந்த கேள்வி வருதுன்னு சொல்லி தெரிஞ்சாதான் நீங்க அந்த பாடத்தோட நீங்க கேள்வியை அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். இலகுவான முறையில் அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இதுல தரப்பட்ட இதுகள்ல எது இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்பு உடையது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது களஞ்சிய செலவு. களஞ்சிய சாலை செலவுன்றது இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்புடைய ஒன்று. அவை ஏ உள்ள விட வரும். இப்படியாப்பட்ட கேள்வி எங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னன்னு சொன்னா நேரடியாகவே தெரியக்கூடிய விடைகளை அடிப்படையாக கொண்டு அது இல்லாத விடைகளை நாங்க கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ களஞ்சிய செலவுன்னு சொல்ல வர்றது இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்புடைய ஒன்றா இருக்கும். ஆகவே ஏ உள்ள விட 2 தான் இருக்குது. முதலாவதும் 2ஆவதும் இருக்கு. ஆகவே 3, 4, 5ஆவது விடையில இல்லை. ஆகவே அந்த 3ஐயும் நாங்க கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே ஏ உள்ள விட வரும். அந்த முதல் 2 விடையில நீங்க ஈஸியா போகலாம். பி 2லயுமே இருக்குது. ஆகவே பி உள்ள விடையும் வருமா இல்லையா? சரக்குக்கு ஏற்பட்ட சேதங்கள். கண்டிப்பா ஒரு சரக்குக்கு சேதமடை இருப்பு சேதமடையும் செலவு அது இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்புபட்டிருக்கு. ஆகவே பி வரும். இப்ப 3வது சியும் 2 விடையிலையும் இருக்குது. ஒரு காப்புறுதி கட்டணம் என்ன, அதாவது நீங்க களஞ்சிய சாலையில வச்சிருக்கக்கூடிய இருப்புக்கு அதே மாதிரி களஞ்சிய சாலைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவோம். அப்ப அதுவும் தொடர்புபடும். இப்ப விட முதல் 2 விடையிலையும் உண்டு. எஃப் இருக்குது, அடுத்து ஹெச் இருக்குது. அப்ப இதுல எது பொருத்தமான விடை என்று சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ள போறோம். சரி, எஃப்ஆ ஹெச்ஆ என்றதை நாங்க பார்க்க போறோம். ரைட். அந்த அடிப்படையில எஃப் என்ன சொல்லுது? பாதுகாப்பு செலவு என்று சொல்லுது. ஹெச் சொல்லுது சரக்கிரப்பற்ற நிலையிலான கிரயம் என்று சொல்லுது. சரியா? அப்ப இதுல எது பொருத்தமான விடைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதுகாப்பு செலவு கண்டிப்பா இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்புடையதா இருக்கும். என்ன சொன்னா நம்ம இருப்பு பேணுதல் கிரியத்துக்குள்ள என்னென்ன செலவுகள் உள்ளடக்கப்படும் என்று நீங்க படிச்சிருப்பீங்க. ஒன்று களஞ்சிய சாலை செலவுகள் உள்ளடங்கும். களஞ்சிய சாலைக்கு ஏற்படும் மின் கட்டணங்கள் உள்ளடங்கப்படும். அதே மாதிரி பொருள இடமாற்ற செலவுகள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற செலவுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி களஞ்சிய சாலையிட பாதுகாவலருடைய சம்பளம், அதை பாதுகாப்பு செலவு, அதை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாவலருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் தொடர்பட்டிருக்கும். களஞ்சிய சாலையிட காப்புறுதி கட்டணம் தொடர்பட்டிருக்கும். அதே மாதிரி இருப்பு அறிக்கைப்படுத்தல் செலவுகள், இருப்பை நாங்கள் அறிக்கைப்படுத்தி வச்சிருக்கோம், அதோடு சம்பந்தப்பட்ட செலவுகள் தொடர்பட்டிருக்கும். அதே மாதிரி இருப்பு சேதமடைகின்ற செலவுகள். அப்ப இது எல்லாமே இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்புடையதா இருக்கும். சரிதானே? இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்புடையதா இருக்கும். தொடர்படுகின்ற பொழுது அதோட தொடர்புடைய விடையா நாங்க ABCF சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஹெச் சரக்கிருப்பற்ற இருப்பற்ற நிலையான கிரயங்கள் இருப்பு பேணுதல் கிரியத்தோட தொடர்பு படாது. சரியான அது விடாது. ஆகவே முதலாவது விடையை நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? இது 12வது கேள்விக்குரிய விடை. 13வது கேள்விக்கு போவோம். 13வது கேள்வியை பாருங்க. வணிக தொடர்பாடலின் பின்னூட்டலின் முக்கியத்துவம் எதுன்னு கேட்டிருக்கான். அப்போ ஒரு பின்னூட்டல், ஒரு ஃபீட்பேக், பின்னூட்டல் ஃபீட்பேக்ல முக்கியத்துவங்கள் என்னென்னு கேட்டா, இப்போ செகண்ட் பார்ட்ல கேட்கலான்னு வச்சுக்கொள்ளுங்க. பொதுவாக செகண்ட் பார்ட்ல இந்த கேள்வி கேட்கும்போது ஒரு 4 மார்க்ஸுக்கோ 2 மார்க்ஸ் கேட்கும்போது பின்னூட்டல் தொடர்பாடல பின்னூட்டல்ற முக்கியத்துவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று பெறுவோர் செய்தியை சரியாக புரிந்தாதா என்று சொல்லி உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியத்துவத்தில் ஒன்று பெறுவோர் சரியா செய்தியை விளங்கிட்டாரா, புரிந்து கொண்டிருக்கிறாரா என்றதை உறுதிப்படுத்தலாம். 2வது அந்த தொடர்பை முழுமைப்படுத்தி பயனுள்ளதாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது தொடர்பாடலை முழுமையாக நாங்கள் மேற்கொண்டு
அதை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஃபீட்பேக் கூடாக. மூன்றாவது முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்கு பெற்றுதல் அதிகரித்து, அதாவது தொடர்பாளர் செயற்பாட்டில் ஒவ்வொருத்தரும் பங்கு பெற்றுதல் அதிகரித்து அவர்களுக்கிடையான உறவுகளை மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நாலாவது தவறுகளை திருத்தி, ஃபீட்பேக்கை நாங்கள் அறியும் போது தான் தெரியும் நாங்கள் என்ன பிழை விட்டுருக்கோம்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக்கை நான் அறியும் போது நான் என்னத்தை திருத்திக் கொள்ளணும், நான் எவ்வாறான பிழைகளை விட்டுருக்கிறேன், நான் எவ்வாறான முறையில் உங்களுக்கு திரும்ப சொல்லித்தரணும்னு சொல்லி நான் என்னால் இனங்காணக்கூடிய தவறுகளை இனங்கண்டு அதை திருத்தி அதை தொடர்ச்சியாக எதிர்காலங்களில் விடாமல் தொடர்ச்சியாக அதில் மேம்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் ஒரு ஃபீட்பேக்கில் முக்கியத்துவம். இப்போ ஃபீட்பேக் பின்னூட்டல்ற முக்கியத்துவமாக 4 முக்கியத்துவங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இதோட தொடர்புடைய விடை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சரியா, இப்போ இதோட தொடர்புடைய விடை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நான் உங்களுக்கு முதலாவது சொன்ன விட, அதாவது என்ன முதலாவது சொன்ன விடைன்னு சொல்ல வாரது முக்கியத்துவத்தில் 4 முக்கியத்துவம் உங்களுக்கு சொன்னேன். அதில் முதலாவது நான் என்ன சொன்னேன்டா, பெறுவர் செய்தியை சரியாக புரிந்தாரா என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவை அதோட தொடர்புடைய விட பாருங்க, 3வது விட இருக்கு, பெறுநர் செய்தியை சரியாக பெற்றாரா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் ஒரு பின்னூட்டலுடைய முக்கியத்துவமாக நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப 4 முக்கியத்துவம் நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு விடுவேன், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த முக்கியத்துவங்கள் 4 உங்களுக்கு நான் போட்டு விடுவேன். அப்போ அதை படிச்சு கொள்ளுங்க. ஏன்னா ஃபைனல் எக்ஸாம்ல சில வேளைகளில் செகண்ட் மார்க்ல உங்களுக்கு இந்த கேள்வியை கேட்கலாம், முக்கியத்துவங்கள் 4 தருக என்று கேட்கலாம். இப்போ அதனால மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபீட்பேக் கூட தான் அவர் சரியா புரிஞ்சிருக்கிறாரா இல்லையாண்டு எங்களால் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, அதே 3வது விட. சரி, இப்போ 14வது கேள்விக்கு போவோம். தற்காலத்தில் சுயசேவை சில்லறை கடைகளை மக்கள் பெரிதும் விரும்புவதற்கான பிரதான காரணம் என்று கேட்டிருக்காங்க கேள்வி. சுயசேவை சில்லறை கடைகள் என்று சொல்ல வாரது நீங்களே பண்டங்களை இனங்கண்டு தெரிவு செய்யறதுக்கான ஒரு கடை தான் சுயசேவை சில்லறை கடை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் சிறப்பு சந்தைகள் அனைத்துமே சுயசேவை சில்லறை கடைகளை உள்ளடக்கிதான் அமைப்பு. நீங்க சிறப்பு சந்தையில பண்புகள் இப்போ அது பிரபல்யம் அடைகிறதுக்கான காரணத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ சிறப்பு சந்தையை பொறுத்தளவில் சுயசேவை அடிப்படையில் தான் விற்பனை இடம்பெறுறது. சரியா, உதாரணம் ஃபுட் சிட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. ஃபுட் சிட்டி எல்லாம் ஒரு சுயசேவை அடிப்படையிலாக அமைஞ்சிருக்கக்கூடிய சில்லறை கடைகள். அப்போ இது ஃபைனல் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இப்போ சிறப்பு சந்தை பிரபல்யம் அடைகிறதுக்கான காரணத்தில் முக்கியமான ஒரு காரணமாக நாங்கள் சொல்லலாம் இந்த சுயசேவை அடிப்படையில் விற்பனை நடைபெறுறது. அதாவது நாங்கள் இப்போ கஸ்டமர்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக ஃபுட் சிட்டிக்குள்ளே நீங்கள் போயிருப்பீங்க, ஃபுட் சிட்டிக்கு நாங்களே உள்ளே போய் நாங்களே எங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் பில் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அது மக்கள் பெரிதும் விரும்புவதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நேரடியாகவே உங்களால் விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதில் இருக்கக்கூடிய முதலாவது விட. சரி, அதாவது வாடிக்கையாளர் பண்டங்களை தெரிவு செய்வதற்கான வசதி இந்த சுயசேவை விற்பனை நிலையங்களில் காணப்படும். நீங்கள் நேரடியாகவே விடைய தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, நேரடியாகவே உங்களால் போய் நீங்களே தெரிவு செய்து உங்களுக்கு பொருத்தமான விடையை எடுத்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும், பொருத்தமான பொருட்களை எடுத்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே தெரிவு செய்வதற்கான வசதி அங்கே இருக்குது இந்த சுயசேவை விற்பனை நிலையங்கள். அப்போ நேரடியாக நீங்கள் விலைக்கு போகலாம். அப்போ மற்ற விடைகள் பொருத்தமாக இருக்காது. இப்போ பண்டங்களோட விலை குறைவாக இருக்கும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளலாது. கண்டிப்பாக பொதுவாக விலை அப்படி இருக்காது. கடன் அட்டை மூலமாக கொடுப்பனை செய்யக்கூடிய வசதி இருக்குது. ஆனால் அதுக்காண்டி மக்கள் அதை பெரிதும் விரும்புகிறேன்னு சொல்லலாது நாங்கள். அதே மாதிரி சனத்தொகை கூடுதலான இடங்கள் அமைஞ்சிருக்கும், அதுவும் சரி. ஆனால் அதுக்காண்டி மக்கள் விரும்புகிறாங்கன்றதை நாங்கள் சொல்லலாது. பிரதான காரணம் தானே உங்களுக்கு கேட்டிருக்கான்னு கேள்வி. பிரதான காரணம் என்று சொன்னால் அது தெரிவு செய்யறதுக்கான வசதி இருக்கிறதா பொருத்தமான விடையா இருக்கும். அப்போ அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது விடையா நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இது 14வது சொல்லிக்கூடிய விடை. ரைட், இப்போ அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். இது இன்னொரு விதமான கேள்வி, இன்னொரு முறையில் அமையக்கூடிய கேள்வி. ஏற்கனவே 4 முறையில் நாங்கள் கேள்வி பார்த்துருக்கோம். இது 5வது முறையில் அமைந்திருக்கக்கூடிய எப்படின்னு சொன்னால் சில நடைமுறைகள் தந்திருக்காங்க அதில். சரியான இப்போ நடைமுறைகள் இல்லை படிமுறைகள் தருவாங்க. படிமுறைகள் தந்து அதை ஓட பண்ண சொல்லுவான். சரியான ஒழுங்குபடுத்த சொல்லுவான், ஒழுங்கு முறையில் தர சொல்லுவான். ஒரு தடவை ஃபைனல் எக்ஸாம் வந்திருக்கு 2019 20 19ஆம் ஆண்டு தான். அந்த 19ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு கேள்வி வந்ததுன்னு சொன்னால், முதலாவது கேள்வி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வணிகத்தின் பரிணாம வளர்ச்சி கட்டங்களை தந்து
4 கட்டங்கள் இருக்கிறன. பண்டமாற்று, பணப்பரிமாற்றம், கைத்தொழில் புரட்சி, தகவல் தொழில்நுட்பம். அதுல ஓர்டரை தர சொல்லியிருந்தான். ABCD என்று சொல்லி தந்து அவருடைய ஓர்டரை ஒழுங்குமுறைப்படுத்த சொல்லியிருந்தான். அப்ப இந்த அடிப்படையிலையும் சில கேள்விகள் வரும். அப்ப அந்த அடிப்படையில் அமைஞ்ச கேள்வி தான் இது. இது இன்னொரு முறையான கேள்வி. இப்ப நீங்க படிமுறைகளை சரியான முறையில தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு சரியான முறையில விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஓர்டர் மாதிரி நீங்க இந்த கேள்விக்கு சொல்லே இல்லை. இங்க உங்களுக்கு தரப்பட்ட கேள்வியில இறக்குமதி நடைமுறைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த இறக்குமதி நடைமுறைகள் சில தந்திருக்காங்க. அந்த இறக்குமதி நடைமுறைகளை சரியான ஒழுங்குல காட்டக்கூடிய விடை தெரிவு செய்யணும்னு சொல்றேன். நம்ம ஒழுங்குமுறையை கேட்கிறேன். இப்ப இறக்குமதி நடைமுறைகளோட ஒழுங்குமுறை நீங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது ஒழுங்குமுறை என்ன? வெளிநாட்டு வழங்குனர் ஒரு ஆளை தெரிவு செய்கிறது. இப்ப நீங்க ஒரு பொருட்களை இறக்குமதி செய்ய போறீங்க, இம்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால், யார் அந்த பொருட்களை வழங்குற அந்த சப்ளையர் யாரு, வெளிநாட்டு வழங்குனர் யாருன்னு சொல்லி நீங்க முதலாவது தெரிவு செய்யணும். அதுக்கு பிறகு நீங்க 2வது ஸ்டெப் என்ன போவீங்க? விலை விசாரணை கடிதம் அனுப்புவீங்க. அவருக்கு நீங்க விலையை விசாரிப்பீங்க. அந்த வழங்குனரை தெரிவு செய்த பிறகு அந்த இறக்குமதி செய்யறதா நீங்க கருதக்கூடிய அந்த பொருட்கள விலை என்ன மாதிரி, அதுக்குரிய விலையை சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்குரிய விலையை தீர்மானிப்பீங்க. விலை விசாரணை கடிதத்தை அனுப்புவீங்க. அப்ப அந்த கடிதத்துக்கு அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, விலையை இது செய்து உங்களுக்கு விலையை அனுப்ப போறேன். ஆகவே விலையை அனுப்ப போறார். விலை இவ்வளவுன்னு சொல்லி விலையை அனுப்ப போறார். ஆகவே விலை கூட்ட பெறுவீங்க. அவர் அனுப்புற விலை கேட்ட வகையில நீங்க விலை கூட்ட பெறுவீங்க. விலை கூட்ட பெற்ற பிறகு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க சும்மா இம்போர்ட் பண்ணலாம் தானே, அனுமதி பத்திரங்கள் பெறணும். இப்ப சில வகையான பொருட்களை இறக்குமதி செய்யறேன்னு சொன்னா கண்டிப்பா ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு திணைக்களத்துல அனுமதி பத்திரத்தை பெறணும். அனுமதி இல்லாம சில பொருட்களை, தேவையான பொருட்களை நாங்க சில பொருட்களை எங்களால என்ன செய்யலாது, இறக்குமதி செய்ய இயலாது. அவை 4வது ஸ்டெப் என்ன? இறக்குமதி அனுமதி பத்திரத்தை நீங்க பெறுவீங்க. சரி, இப்ப இறக்குமதி அனுமதி பத்திரத்தை பெறுறது 4வது ஸ்டெப்பா 4வது ஸ்டெப்பா இருக்கும். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் முதலாவது வழங்குனரை தெரிவு செய்யறீங்க. 2வது விலை விசாரணை கடிதத்தை அனுப்புறீங்க. அதுக்கு அவர் விலை கூட்டி அனுப்புறார். 3வது ஸ்டெப் விலை கூட்டி அனுப்புறார். 4வது அதுக்கு பிறகு நீங்க இறக்குமதி அனுமதி பத்திரத்தை உரிய ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் இல்லை சில வகையான பொருட்களுக்கு சில நிறுவனங்கள் இருக்குது, அவங்ககிட்ட இந்த அனுமதி பத்திரத்தை பெறுறீங்க. அதுக்கு பிறகு கட்டளையை சமர்ப்பிக்க போறீங்க. இன்டர்ன்னு சொல்லுவாங்க. கட்டளைக்கு இன்னொரு பேருக்கு என்ன? இன்டர். கட்டளையை சமர்ப்பிக்க போறீங்க. அதுக்கு பிறகு சமர்ப்பிச்ச பிறகு ஏற்றுமதியாளருக்கு நீங்க என்ன செய்யணும்? பேமெண்ட்டை செய்யணும். கொடுப்பனவுகளை செய்யணும். மிக பிரதானமான கொடுப்பனவு முறையா, சர்வதேச வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான கொடுப்பனவு முறையா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நாணய கடிதம். கொடுப்பனவு செய்த பிறகு ஃபைனலா நீங்க என்ன செய்ய போறீங்க? பொருட்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. இப்ப இதுதான் இறக்குமதி நடைமுறைகள். அப்ப அந்த ஓர்டர் நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். சில வேளைகள்ல உங்களுக்கு இந்த கேள்விகள், இப்படியாப்பட்ட கேள்விகளுக்கு சரியான முறையில ஓட தெரியல. 1, 2 எனக்கு தெரியும். கடைசியும் தெரியும். முதலாவதும் தெரியும். விடைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொன்னா, நீங்க விடைக்கு நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப முதலாவது உங்களுக்கு சி, வெளிநாட்டு வழங்குனரை தெரிவு செய்கிறது என்று சொல்லி முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தெரிஞ்சாலே நீங்க இதுல ஆன்சருக்கு ஓரளவு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் சி உள்ள விட 2 தான் இருக்குது. மற்றதுல சி இல்லை. முதலாவது விடையிலையும் 2வது விடையிலையும் 5வது விடையிலையும் சி என்றது முதலாவது ஸ்டெப் இல்லை. அப்ப எங்களுக்கு சி முதலாவது ஸ்டெப்பா வரும்னு தெரிஞ்சுன்னு சொன்னாலே நாங்க 3வது 4வது விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். 3வது 4வது விடை அடிப்படையாக கொண்டு நாங்க அடுத்தது போகக்கூடிய மாதிரி சிஏடி 2லயும் இருக்குது. அடுத்து எஃப்ஆபியான்னு நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா சரி. அப்ப இதன் அடிப்படையில் நான் சொன்ன ஓர்டர் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் சி, ஏ, டி, அடுத்து என்ன, பி, சரியா? அது எத்தனையாவது விட 4வது விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சிஏடி, பி, அதுக்கு பிறகுதான் என்ன, எஃப், அதுக்கு பிறகு ஜிஇ, 4வது விடை தான் அதுக்குரிய படிமுறையெல்லாம் இருக்கு. இப்போ இப்படியாப்பட்ட கேள்விகளை நாங்க அணுகும்போது கண்டிப்பா அதுக்குரிய படிமுறையில சரியான முறையில தெரிஞ்சு கொள்ளணும். சில வேளைகள் எங்களுக்கு முழுமையான படிமுறை தெரியாட்டியும் நாங்க என்ன செய்யலாம், தெரிஞ்சிருக்கக்கூடிய முன்னுக்கு இருக்கிறத இல்ல கடைசியில இருக்கிறது நாங்க அறிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற வகையில கூடி எங்களால விடைக்கு ஓரளவு போகக்கூடிய மாதிரி இருக்கு. சரியான 4வது விடை. இதுக்கு 4வது விடையா நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இப்படியாப்பட்ட கேள்விகள் படிமுறையை சரியான முறையில அறிஞ்சு கொள்ளுங்க. இப்படி இந்த முறையிலையும் உங்களுக்கு கேள்விகள் அமையக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இது நான் உங்களுக்கு வந்த முதல் 30 கேள்வியில இப்ப 15 கேள்வி வரும். இதுலயே கிட்டத்தட்ட 4, 5 முறையில வந்த கேள்விகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன மெத்தட்ல வந்திருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப இதுவரைக்கும் இந்த முதல் வந்த 15 கேள்வியில ஒரே ஒரு கேள்வியை தவிர, இந்த இருப்பு பேணுதல் கிரியத்தை தவிர மற்ற வந்த
14 கேள்விகளும் 12த்தோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நீங்க முகம் கொடுக்கக்கூடிய கேள்விகள்ல 30 கேள்வி முன்னுக்கு இருக்கக்கூடிய 30 கேள்வியில 13, 14 கேள்விகள் நீங்க கண்டிப்பா 12ஆம் ஆண்டுக்குரிய கேள்விகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப அதுக்கிட்ட மாதிரி ஒவ்வொரு பாடத்திலையும் வெயிட்டை கொடுத்து படிச்சு கொள்ளுங்க. அது ஒவ்வொரு பாடத்திலையும் விவரண வெயிட்ல அந்த கேள்விகள் அமையும்னு சொல்லி நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். திரும்பியும் இருக்கா போட்டு விடுறேன், பிரச்சனை இல்லை. அதை நீங்க பார்த்து அதுக்குரிய முறையில ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. அப்ப நாங்க செய்யற பேப்பர்ல நான் கூடுதலாக எல்லா பகுதிகளையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் நான் உங்களுக்கு பேப்பர் நான் செட் பண்ணி அதுக்குரிய அமையக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பேப்பர் கேள்விகள். சரியா? இப்போ 16வது கேள்விக்கு போக போறோம். இப்போ 16வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் திறன்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரு உயர்மட்ட முகாமையாளருக்கு எக்காரணத்தினால் எண்ணக்கருவாக்க திறன் முக்கியமானதாக காணப்படுகின்றது என்று கேட்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு மட்ட முகாமைக்கும் என்னென்ன திறன் இருக்குன்னு சொல்லி நீங்க அதிக அளவில் காணப்படும் சொல்லி முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? இப்போ 3 வகையான முகாமை மட்டம் இருக்குது. உயர்மட்டம், நடுத்தர மட்டம், அடுத்தது கீழ்மட்ட முகாமை. இந்த 3 வகையான முகாமை மட்டத்துக்கும் விவரண திறன் 3 வகையான திறன் இருக்குது. எண்ணக்கருவாக்க திறன், அதே மாதிரி மாநில திறன், தொழில்நுட்ப திறன். இப்போ உயர்மட்ட முகாமையை இன்னொரு அடிப்படையில் சொல்லலாம். அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 3ஆம் வரிசை முகாமையாளர் என்று சொல்லுவாங்க. அப்ப 3ஆம் வரிசை முகாமையாளர் என்றும் உயர்மட்ட முகாமையை சொல்லுவாங்க. நடுத்தர மட்ட முகாமையாளர் 2ஆம் வரிசை முகாமையாளர் என்று சொல்லியும் கீழ்மட்ட முகாமையாளர் முதல் வரிசை முகாமையாளர்னு சொல்லுவாங்க. சில வேளைகள்ல இதுல ஒரு குழப்பம் வரும் பிள்ளைகளுக்கு. முதல் வரிசை முகாமையாளருக்கு அதிக அளவில் தேவைப்படும் திறன் என்று கேட்கிறேன்னு சொன்னா, இப்போ முதல் வரிசை என்று சொல்லி சில பேர் நினைக்கிறேன்னு சொன்னா அதிகாரம் பொறுப்பு அதிகமா இருக்கக்கூடிய உயர்மட்ட முகாமையாளர் நினைக்கிறது. முதல் வரிசை என்று சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்ட முகாமை சாரா ஊழியர்களுடன் நேரடியாக தொடர்புறார். இப்ப நேரடியாக தொடர்புற ஆளாரு கீழ்மட்ட முகாமையாளர். இப்ப கீழ்மட்ட முகாமையாளர் தான் நாங்க முதல் வரிசை முகாமையாளர்னு சொல்லுவோம். அவை உயர்மட்ட முகாமையாளரை 3ஆம் வரிசை முகாமையாளர்னு சொல்லுவோம். இல்லைங்கிட்டா? உயர்மட்ட முகாமையாளருக்கு எப்பயுமே எண்ணக்கருவாக்க திறன் அதிக அளவில் இருக்கும். கீழ்மட்ட முகாமையாளருக்கு எப்பயுமே தொழில்நுட்ப திறன் அதிகமா இருக்கும். மாநில திறனை பொறுத்தளவில் 3 மட்ட முகாமையாளர்களுக்கும் சமமான அளவில் காணப்படும். அப்ப நீங்க படிக்கும்போது முகாமை மட்டங்கள், முகாமைத்துவ திறன்களுக்கிடையான தொடர்பு என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சரி, அதே மாதிரி ஒரு தடவை ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தான், வடிவா பார்த்து அறிஞ்சு கொள்ளுங்க. முகாமைத்துவ திறன்களுக்கும் முகாமைத்துவ கர்மங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்று கேட்டிருக்கலாம். சரி, அந்த திறன்களுக்கும் பொதுவா முகாமை மட்டங்களுக்கும் முகாமைத்துவ திறன்களுக்கும் இடையிலான தொடர்பு கேட்கிறவன். ஆனா ஒரு தடவை கேட்டிருந்தான் என்று சொன்னால் முகாமைத்துவ திறன்களுக்கும் முகாமைத்துவ கருமங்களுக்கும் இடையில காணப்படுகின்ற தொடர்பை கேட்டிருந்தான். அப்ப அதுக்கேற்ற மாதிரியும் இந்த கேள்வியை பார்த்துக்கணும். ஃபைனல் எக்ஸாம்ல வந்த கேள்வி. இப்ப அந்த அடிப்படையில உயர்மட்ட முகாமைகளுக்கு ஏன் இந்த எண்ணக்கருவாக்க திறன் அதிக அளவில் காணப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 4 ரீசன் இருக்குது. ஃபைனல் எக்ஸாம் செகண்ட் பார்ட்லயும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒன்று என்னன்னு சொன்னால் உயர்மட்ட முகாமையாளர் தான் என்ன செய்ய போறார், முழு நிறுவனத்துக்கு தேவையான இலக்குகளை உருவாக்கி செயல்படுத்த போறார். அப்ப அந்த செயல்படுத்துற நோக்கங்கிறதே அவர் செயல்படுவார். அதனால அவருக்கு கூட இருக்கும். 2ஆவது ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூர நோக்கோட செயல்படக்கூடிய ஒரு ஆளா இருப்பார். அதே மாதிரி தீர்மானம் எடுத்தல் போன்ற சிந்திக்கக்கூடிய ஆற்றலுக்காக தூர நோக்கோடையும் தீர்மானம் எடுத்தல் நடவடிக்கையான சிந்திக்கக்கூடிய ஆற்றலுக்காகவும் அவருக்கு கூடுதலாக தேவைப்படும். 3ஆவது ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனத்துல உள்ளக வழிய சூழல் தொடர்பாக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவருக்கு கூடுதலா இருக்க வேண்டாம். அவர் தானே அதிகாரம் பொறுப்புல அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு ஆளா இருக்க போறார். ஆகவே அவருக்கு சிந்திக்கக்கூடிய உள்ளக வழிய சூழல் சம்பந்தமான விளக்கங்களை பெறுறதுக்காகவும் 4ஆவது ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறுவனத்துல காணப்படுற அனைத்து பிரிவுகளையும் சகல பிரிவுகளையும் கூட்டமைப்பு செய்வதற்காக. இந்த 4 காரணங்களுக்காண்டித்தான் அவருக்கு உயர்மட்ட முகாமையாளருக்கு அதிக அளவில் தேவைப்படுது. இப்ப அந்த அடிப்படையாக கொண்டு இதுல எந்த விடன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விட வருமா, நாளாந்த வணிக நடவடிக்கைகள வெற்றிக்காக சொல்ல வாரது அது வராது. என்னன்னு சொன்னா நாளாந்த நடவடிக்கை வணிக நடவடிக்கையோட சம்மந்தப்படுற ஆளாரு கீழ்மட்ட முகாமையாளர். அதே மாதிரி தீர்மானங்கள் தொடர்புல சிறந்த முறையில் அமுல்படுத்துறதுக்காக இது தொடர்படுமா, இது ஓரளவு தொடர்படும் போல இருக்கு என்று நீங்க யோசிப்பீங்க. நபர்களுக்கிடையான தொடர்புகளை முன்னேற்றதுக்காக இது மாநிலத்தினம் தான் இதுக்கு பொருத்தமான இருக்கும். ஆகவே அது வராது. நீண்டகால தந்திரோபாய தீர்மானங்களை மேற்கொள்றதுக்காக. சரிதானே? அப்ப இது வர சான்ஸ் இருக்குது. அப்ப இதுதான் பொருத்தமான விடையா இருக்கும். என்னன்னு சொன்னா தீர்மானங்களை மேற்கொள்றது உயர்மட்ட முகாமையாளரா இருக்கும். அந்த தீர்மானங்களை அமுல்படுத்துறது நடைமுறைப்படுத்துற யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்தர மட்ட முகாமை தான் நடைமுறைப்படுத்துறது. ஆகவே 2ஆவது விட
உயர்மட்டத்தோடு தொடர்புபடாது. தீர்மானங்களை மேற்கொள்வது, நீண்டகால தந்திரோபாய தீர்மானங்களை மேற்கொள்றது உயர்மட்ட முகாமையா தான் இருக்கும். அந்த தந்திரோபாய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறது தான் கீழ்மட்ட நடுத்தர மட்ட முகாமையா இருக்க போது, அந்த நடுத்தர மட்ட முகாமையை யாரை கொண்டு நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு சொன்னால் கீழ்மட்ட முகாமையாளர் ஊடாகத்தான் அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த போறாங்க. ஆகவே நீண்டகால தந்திரோபாய தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக தான் அது பொருத்தமானதா இருக்கும். கூடுதலாக உயர்மட்ட முகாமை காணப்படும். இது ஏற்கனவே ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல செகண்ட் பார்ட்லையும் கேட்டிருக்கான். அந்த என்ன காரணங்கள்னு சொல்லி அந்த 4 காரணமும் உங்களுக்கு நான் சொன்னேன். நான் உங்களுக்கு ஆன்சர் போடுவேன். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். 17ஆவது கேள்வியை பாருங்க. இலட்சிய நோக்கு கூற்றொன்றை தயாரிக்கும் போது அதில் உள்ளடக்க வேண்டிய காரணியாக கருதப்படாதது மிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களுக்கு தெரியணும், மிஷன் ஸ்டேட்மெண்ட். மிஷன்ன்றது என்னத்துக்காண்டி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா தூர நோக்கு அடைஞ்சு கொள்றதுக்காக உருவாக்கப்பட்டதா இலட்சிய நோக்குன்னு சொல்லுவோம். அந்த இலட்சிய நோக்கை எழுத்து வடிவில் கொடுக்கின்ற பொழுது அந்த எழுத்து வடிவில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆவணம் தான் என்னவா இருக்க போது இலட்சிய நோக்க கூற்றுன்னு சொல்ல போறோம். அப்ப இந்த இலட்சிய நோக்க கூற்றை தயாரிக்கும் பொழுது அதுல உள்ளடக்கப்பட வேண்டிய காரணியாக கருதப்படாதது. அப்ப கருதப்படாததான் கேட்டிருக்கான். இலட்சிய நோக்க கூட்டை தயாரிக்கும் போது என்னென்ன காரணிகள் கருதப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கு வாடிக்கையாளர், வணிகத்துடைய தன்மை, சந்தை, அதே மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்ற விருத்தியும் வாழ்தன்மையும், பெருமானங்கள், நம்பகத்தன்மை, நடத்தை, அதே மாதிரி வணிகத்தினுடைய விசேடத்துவம் சம்பந்தப்பட்ட அதாவது ஏனைய வணிகங்கள்லேருந்து பிரித்தறிய வேறுபடுத்தக்கூடிய அந்த ஏதாவது ஸ்பெஷலான விசேடத்துவமாக இருக்கக்கூடிய விஷயம், மக்களோட பிரதிபிம்பம், சமூக சூழல் நேசிப்பு தன்மை, ஊழியர்கள் பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம். இப்போ இது எல்லாமே இலட்சிய நோக்க கூட்டுக்குள்ள உள்ளடங்குற விடயமா இருக்கு. அப்ப இதுல எது உள்ளடங்காத விடயம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உள்ளடங்கும் வணிகத்தினுடைய தன்மை உள்ளடங்கும், சமூக நேசிப்பு சூழல் நேசிப்பு தன்மை உள்ளடங்கும், அதே மாதிரி எதிர்பார்க்கப்படுகின்ற விருத்தியும் வாழ்க்கையும் உள்ளடங்கும். இந்த காலப்போக்கு தன்மை என்று சொல்ல வாரது உள்ளடங்காது. ஆகவே அதுல உள்ளடங்காத காரணியாக இருக்கிறது கருதப்படாதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலப்போக்கு தன்மை. அப்ப 4வது விட தான் உள்ளடங்காத காரணியா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இந்த 4வது காரணியா அதுக்கு பொருத்தமான விடையா இருக்கு. அது இலட்சிய நோக்கு கூட்டுக்குள்ள கூட்ட தயாரிக்கும் போது உள்ளடங்காத விடயமா அதை நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. ஊக்குவித்தல் எனப்படுவது. ஊக்குவித்தல் என்று சொல்ல வாரது ஊக்கப்படுத்தல சொல்ல வாரது. அப்ப ஊக்கப்படுத்தல் என்னத்தோட தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஊக்கப்படுத்தல் என்று சொல்ல வாரது நெறிப்படுத்தல் கர்மம், முகாமைத்துவ கர்மம் 4 வகையான கர்மம் இருக்குது. திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அந்த நெறிப்படுத்தலுக்குள்ள 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நெறிப்படுத்தல் என்றதுக்குள்ள 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று தலைமைத்துவம், 2வது ஊக்கப்படுத்தல், 3வது தொடர்பாடல். இந்த ஊக்கப்படுத்தலை தான் ஊக்குவிப்புன்னு சொல்ல வாருது. இப்போ ஊக்குவித்தல் என்றது என்னன்னு சொன்னா ஒரு நிறுவனம் ஒன்றில் காணப்படுற ஊழியர்கள் உச்ச பங்களிப்பை எப்படி வழங்க போறாங்கன்னு சொன்னா சுய விருப்பத்தோடையும் திருப்தியுடையும் பெற்றுக்கொள்றதுக்காக அவங்ககிட்ட இருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்காக அவங்க தூண்ட செய்கிறது தான் ஊக்கப்படுத்தல்னு சொல்லுவோம். அப்ப அவன் சுய விருப்பத்தோடையும் செய்யணும், அதே மாதிரி திருப்தியோடையும் அவன் அந்த வேலையை செய்கின்ற பொழுது பூரண திருப்தியோட அவன் சுயமாக தானாக விரும்பி அந்த வேலையை செய்யறதுக்காக அவங்களை தூண்டுற நடவடிக்கை தான் ஊக்கப்படுத்துறேன்னு நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவான விரை விளக்கம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில அதோட பொருத்தமான விட பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையாவது விட? முதலாவது விட. சுய விருப்பத்துடன் பணியை நிறைவேற்றுவதற்கு ஊழியர்களுக்கு உற்சாகத்தை உண்டு பண்ணுதல் அல்லது தூண்டுதல். அதுதான் ஊக்குவித்தலோட தொடர்புடைய பொருத்தமான வரை விளக்கணமா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப அதுக்கு முதலாவது விட. இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம். பாய்ச்சல் உற்பத்தி முறையின் பண்பாக கருதப்படாதது. சரியா? இப்ப உற்பத்தி முறை இது செயற்பாட்டு முகாமைத்துவ தொடர்புடையது. உற்பத்தி முறையை பொறுத்தவரை பிரதானமா 3 வகையான உற்பத்தி முறை இருக்குது, 4 வகையான 4 இருக்குது. ஆனா நாங்க பிரதானமா படிக்கிறது 3 தான். இந்த 4ம் ஒரு தடவை உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல கேட்டிருந்தான். பிரதானமா நாங்க 3 தான் படிப்போம். அதாவது என்னென்ன? கட்டளை உற்பத்தி என்று சொல்லுவோம். கட்டளை உற்பத்தி அல்லது வேலை உற்பத்தி. 2வது தொகுதி உற்பத்தி. 3வது பாய்ச்சல் உற்பத்தி. இப்படி 4 வகையான 3. அடுத்தது செயல்முறை உற்பத்தி. அதில் நாங்கள் முதல் 3ஐயும் படிக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு பாய்ச்சல் உற்பத்தி முறையை கேட்டிருக்காங்க. பாய்ச்சல் உற்பத்தி முறையில பண்பு அல்லாது பண்பாக கருதப்படாதது என்று கேட்கப்பட்டிருக்கு. பாய்ச்சல் உற்பத்தி முறையில பண்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முதலாவது ஆன்சர் என்ன போட்டிருக்கு? அலகு கிரயம் குறைவு.
அது பொருத்தமான பண்பா இருக்குமா இல்லையா? பண்பாக இருக்கும். என்னன்னு சொன்னா, பாய்ச்சல் உற்பத்தி என்று சொல்ல வாரது, சந்தை கேள்வியினை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படுற உற்பத்தி. ஆகவே சந்தை கேள்வியை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படுற உற்பத்தி என்று சொல்ல வாரது, சந்தையில இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினர்களையும் கவரக்கூடிய வகையில, அனைத்து தரப்பினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில மேற்கொள்ளப்படுற உற்பத்தி தான் பாய்ச்சல் உற்பத்தியா இருக்கும். ஆகவே அதிக அளவுல உற்பத்தி செய்கின்ற பொழுது, அதுக்குரிய அலகு கிரயம் எப்பயுமே உற்பத்தி கூட கூட அலகுக்கான கிரயம் குறையும். அப்ப அது பண்பா இருக்கு. 2வது பாருங்க, பெரும்பாலும் நபர் ஒருவரால் உற்பத்தி பாய்ச்சலை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுவும் பண்பா இருக்கும். என்னன்னு சொன்னால், அதிக அளவான உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வகையில மேற்கொள்ளப்படும். நவீன தொழில்நுட்ப இயந்திர உபகரணங்களோட மேற்கொள்ளபடியால, தனிநபர் ஒருவராலேயே அந்த தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய மாரி இருக்கும். அப்ப அதுவும் பண்பா கருதக்கூடிய மாரி இருக்கும். திறமை கூடுதலான ஊழியம் அவசியமாகும். இது பண்பாக நாங்க சொல்ல இயலாது. ஏனென்றா, பாய்ச்சல் உற்பத்தி மேற்கொள்வதற்கு திறமை கூடுதலான ஊழியம் அவசியம் இல்ல. இப்ப திறமை கூடுதலான ஊழியம் எங்க அவசியம் என்று சொன்னால், வேலை உற்பத்தி. சரியான வேலை உற்பத்தி அல்லது கட்டளை உற்பத்தியில திறமை கூடிய ஊழியம் அவசியமா இருக்கும். ஏன்டா, அ கட்டளை உற்பத்தி என்று சொல்ல வாரது அல்லது வேலை உற்பத்தி என்று சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, தனிநபர் ஒருவருடைய கோரிக்கைக்கு அமைவாக மேற்கொள்ளப்படுற உற்பத்தி. இப்ப எனக்கு நான் ஒரு உற்பத்திய செய்ய போறேன்னு சொன்னா, எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொன்னால், என்னுடைய விருப்பத்த நான் அவருக்கு சொல்லப் போறேன். எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும் என்று சொல்லி என்னுடைய எதிர்பார்ப்புகள உரிய ஆளுக்கு சொல்லும்போது, உரிய வணிகருக்கு சொல்லும்போது, அவர் அதற்கேற்ப வகையில உற்பத்திய செய்யறதுக்கு அவருக்கு அதுக்குரிய திறமை கண்டிப்பா அவசியம். இந்த திறமை இல்லாட்டி அவரால அந்த உற்பத்திய மேற்கொள்ள இயலாது. திறமை கூடான ஊழியம் கண்டிப்பா பாய்ச்சல் உற்பத்திக்கு தேவையில்ல. அது கண்டிப்பா என்னத்துக்கு தேவைன்னு சொன்னால், வேலை உற்பத்திக்கு தான் அவசியமா இருக்கு. ஆகவே அத நாங்க பண்பாக கருத இயலாது. ஆகவே 3வது விடைக்கு நாங்க போகக்கூடிய மாரி இருக்கும். திறமை கூடான ஊழியம் அவசியமாகும். சரிதானே? ஆ அதான் பண்பாக கருதப்படாத சொல்லக்கூடிய மாரி இருக்கு. ஆ அடுத்த கேள்வி பாருங்க. 20வது கேள்வி. அ ஏயிலிருந்து ஜி வரையிலான இது உங்களுக்கு தந்திருக்காங்க. சில முறைகள் தந்திருக்காங்க. உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய முறைகள் தந்திருக்கிறாங்க. அதுல கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால், மேலே தரப்பட்டவற்றுள் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு பொருத்தமற்ற முறைகள் எவை என்று அங்க உங்களுக்கு அந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. சரியான அப்ப உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு பொருத்தமற்ற முறைகள் கேட்டிருக்காங்க. அப்ப உற்பத்தி திறன் என்று சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். குறித்த ஓரளவு உள்ளிட்ட கொண்டு பெற்றுக்கொள்கின்ற வெளியீட்டினுடைய அளவை தான் சொல்ல வர்றது என்ன? உற்பத்தி திறன் என்று சொல்லுவோம். அந்த உற்பத்தி திறனை நாம 2ஆ பார்க்கலாம். மொத்த உற்பத்தி திறன், அதே மாரி துறை ரீதியான உற்பத்தி திறன் என்று சொல்லி எங்களால பார்க்கக்கூடிய மாரி இருக்கும். மொத்த உற்பத்தி திறன், அடுத்து துறை ரீதியான உற்பத்தி திறன். அப்ப துறை ரீதியான உற்பத்தி திறனை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, துறை ரீதியாக 3 உற்பத்தி திறனை இருக்கு. ஒன்று பொருள் உற்பத்தி திறன், இயந்திர உற்பத்தி திறன், உழைப்பு உற்பத்தி திறன்னு சொல்லி 3ஆ நாங்க பார்க்கக்கூடிய மாரி இருக்கு. அப்போ உற்பத்தி திறன்ட்ட வகைப்படுத்துறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய மாரி இருக்கு. இப்ப அவன் இங்க கேட்கிறான் என்ன கேள்வின்னு சொன்னால், உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு பொருத்தமற்ற முறைகள் எவை? பொருத்தமில்லாத முறைகள் எவை என்று கேட்டிருக்கான். அப்ப இதுல நீங்க பொருத்தமான விடைய கண்டுபிடிச்சாலே ஈஸியா விடைக்கு போகக்கூடிய மாரி இருக்கும். இல்லாட்டி பொருத்தமற்ற விடைய நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க ஒவ்வொன்றா பார்க்கும்போது, ஆ இனம் கண்டு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும் விடை. புதிய தொழில்நுட்ப பயன்பாடு. புதிய தொழில்நுட்ப பயன்பாடு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு பொருத்தமானதா இருக்குமா? இல்லையா? கண்டிப்பா பொருத்தமானதா இருக்கு. ஆகவே ஏ உள்ள விட பொருத்தமற்ற முறையா இருக்காது. சரியா? அப்ப பொருத்தமற்ற விடைக்குள்ள அவன் கேட்ட கேள்வி பொருத்தமற்ற முறை. ஆகவே ஏ உள்ள விட வராது. என்று சொன்னா ஏ 1வது விட வராது. 2வது பொருத்தப்பாடுடைய முறை எல்லாம் அது வராது. சரியானே? 1வது வராது. 2வது பிய பாருங்க. பங்கு பற்றுதலுடனான தீர்மானம் எடுத்தலை அறிமுகப்படுத்துறது. இப்ப தீர்மானம் எடுக்கும்போது அனைவருடைய பங்கு பற்றுதலும் அடிப்படையாக கொண்டு, அனைத்து தரப்பினுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்? நிறுவனத்தில முகாமை மட்டம் தீர்மானம் எடுக்கும்போது, அ அது உற்பத்தி திறன் அதிகரிக்குமா? என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயமா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, அடுத்ததுக்கு நீங்க போகக்கூடிய மாரி இருக்கும். ரைட். இப்ப சிய பார்த்தீங்கன்னு சொன்னா, ஊழிய குறைப்பு செய்றது. ஊழிய குறைப்பு செய்தா, அது உற்பத்தி திறன அதிகரிக்கிறதுக்கு பொருத்தமா இருக்குமா? என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அது பொருத்தமா இருக்காது. ஏன்டா ஊழியர குறைப்பு செய்யும்போது, இருக்கிற ஊழியர்களோட எண்ணிக்கைய குறைப்பு செய்யும்போது, அது கண்டிப்பா பொருத்தமா இருக்காது. ஏன்டா, ஊழியர குறைக்கிறபடியால கடைசி வரைக்கும் உற்பத்தி திறன் அதிகரிக்க போறது இல்ல. சரியா? சி உள்ள விட பொருத்தமற்ற முறையா நாங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாரி இருக்கு. சி உள்ள விட எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 விட இருக்கு. சி உள்ள விட 2 விட இருக்கு. சரியா? ரைட். சி உள்ள விட 2 இருக்குது. அப்ப சி உள்ள விட 2 இருக்கு. ஏன்டா 3 இருந்தாலும்
ஏ வராதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நம்ம ஏ ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். ஆகவே முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப 2வது, 3வது நீங்க போனீங்கன்னு சொன்னா சரி. சி ஊழிய குறைப்பு செய்கிறது பொருத்தமற்ற முறையா இருக்கும். சரியா? இப்ப டி வருமா என்று பார்த்தா, இப்ப 2வது விடையில டி இருக்கு. வள விரயத்தை குறைக்கிறது. வளங்களுடைய விரயத்தை குறைக்கிறது கண்டிப்பா உற்பத்தி திறனை அதிகரிக்கும். சரியா? இப்ப வள விரயத்தை குறைக்கிறேன்னு சொல்ல வர்றது என்னத்திட உற்பத்தி திறனை அதிகரிக்கும்னு சொன்னா, இப்ப துறை ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னா, பொருளுக்கான உற்பத்தி திறனை அதிகரிக்கும். ஏன்னா வள விரயங்களை குறைக்கும். வளங்களுடைய விரயங்கள் மற்றும் சேதமடைதலை குறைக்கும் போது உற்பத்தி திறனை கண்டிப்பா அதிகரிக்கும். ஆகவே டி உள்ள விட பொருத்தமற்ற முறையா இருக்காது. டி உள்ள விட பொருத்தமற்ற முறையா இருக்காது. அது பொருத்தமான முறை. ஆகவே 2வது விட வராது. டி பொருத்தமற்ற முறை எல்லாம் போட்டிருக்காங்க. ஆகவே டி பொருத்தமற்ற முறையா நாங்க சொல்ல இயலாது. டி என்றது பொருத்தமான விடையா இருக்கும். பொருத்தமுடைய இதா இருக்கும். ஆகவே 2வது விட டி என்றது பொருத்தமற்ற முறையா நாங்க இனங்காணல. ஆகவே சி, டி அவை 2வது விட வராது. 3வது விட தான் இருக்கு எங்களுக்கு ஆப்ஷன். ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அதே சிஎஃப்ஜி நாங்கள் நேரடியாக விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உறுதிப்படுத்துறேன்னு சொன்னா நீங்க இப்படியே பார்க்கலாம். சி பொருத்தமற்ற முறை சரி. எஃப் பாருங்க, ஊழியர் நலன்புரி செலவுகளை குறைக்கிறது. ஊழியர் நலன்புரி செலவுகளை குறைச்சா நிறுவனத்துக்கும் ஊழியர்களுக்கும் இடையிலான உறவு முறை தான் நாங்கள் பாதிப்படையும். அது சிறந்த உறவு முறை போனாட்டி அது கண்டிப்பா உற்பத்தி திறனை வீழ்ச்சி அடைய செய்யும். ஆகவே அது பொருத்தமற்ற முறை. ஜி உற்பத்தி பொருளுடைய லாப எல்லையை குறைக்கிறது. அதுவும் பொருத்தமற்ற லாபத்தை குறைச்சா உற்பத்தி திறன் வீழ்ச்சி அடையும். லாப எல்லையை குறைக்கும் போது. ஆகவே பொருத்தமற்ற முறையா நாங்கள் இனம் காணக்கூடிய மாதிரி சிஎஃப்ஜி இந்த 3வது விடை தான் பொருத்தமான விடையா. பொருத்தமற்ற முறையெல்லாம் நாங்கள் இனம் காணக்கூடிய மாதிரி 3வது விடை. அடுத்த கேள்வி பாருங்க. 21வது கேள்வி. யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச மைதானத்துக்கு பின்பற்றப்பட வேண்டிய தொழிற்சாலை தள அமைப்பு திட்ட முறையாக கருதப்படுவது. இப்ப நடைமுறையில கிட்டடியில கூடி ஜனாதிபதி வந்து சர்வதேச மைதானம் ஒன்றுக்குரிய கல்நாட்டு விழாவை மேற்கொண்டார் யாழ்ப்பாணத்தில். அதாவது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் வரப்போகுது. இப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட உள்ள அந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கு எவ்வாறான தொழிற்சாலை தளமைப்பு திட்டத்தை பின்பற்றலாம் என்று அங்கு கேட்கப்பட்டிருக்கு. அவை தொழிற்சாலை தளமைப்பு திட்டம் 4 வகையான தொழிற்சாலை தளமைப்பு திட்டம் இருக்கு. செயல்முறை தளமைப்பு, உற்பத்தி பொருள், அடுத்தது சிறு அலகு தளமைப்பு அல்ல கள தளமைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிலையான இட தளமைப்புன்னு சொல்லி 4 வகையான தளமைப்பு இருக்கு. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில ஒரு சர்வதேச மைதானத்தை நாங்கள் அமைக்கணும்னு சொன்னா இது பாரிய வேலை திட்டம். சரியானே? அப்ப பாரிய வேலை திட்டம்னு சொன்னா அந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருளா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், உபகரணங்கள், வலு இது எல்லாத்தையுமே அந்த உற்பத்தி எங்க இடம்பெறுதோ அந்த இடத்துக்கே கொண்டு போய் தான் அந்த வேலையை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். அதே ஒரு சர்வதேச மைதானம்ன்றது இலவான விடயம் இல்லை. அப்ப அந்த இடத்துக்கே தான் கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் செயற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட தொடர்புடைய தள அமைப்பு முறை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய லே அவுட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா நிலையான இடத்தள அமைப்பு. நிலையான இடத்தள அமைப்புல தான் நாங்க உரிய இடத்திலேயே கொண்டு போய் நாங்கள் எல்லா வேலையும் செய்யப்படுறோம். இப்போ பாலம் அமைக்கிறதா இருக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாரிய கட்டிடத்தை நிர்மாணிக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருத்தமான மைதானம் அமைக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருத்தமான தொழிற்சாலை தள அமைப்பு திட்டமா நிலையான இடத்தள அமைப்பை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 4வது விடை தான் நாங்கள் பொருத்தமான விடையா இருக்க போகுது. அடுத்த கேள்வி பாருங்க. சந்தைப்படுத்தல் உற்பத்தி எண்ணக்கரு. சந்தைப்படுத்தல உற்பத்தி எண்ணக்கரு என்று கேட்கிறான் கேள்வி. அவை கேள்வி எண்ணக்கரு அடிப்படையாக கொண்டு இப்போ மார்க்கெட்டிங்ல கேட்கிறான் எண்ணக்கருக்கள். சந்தைப்படுத்தல எண்ணக்கருக்கள் கிட்டத்தட்ட எத்தனை வகையான எண்ணக்கருக்கள் இருந்தால் பிரதானமாக 7 எண்ணக்கரு இருக்குது. உற்பத்தி எண்ணக்கரு, உற்பத்தி பொருள் எண்ணக்கரு, விற்பனை எண்ணக்கரு, சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, வாடிக்கையாளர் எண்ணக்கரு, சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, கடைசியா வந்து என்ன முழு படைப்பு எண்ணக்கரு. ஆகவே இப்படியாப்பட்ட கேள்வி கண்டிப்பா வரும். கவனத்துல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இந்த எண்ணக்கரு ஒவ்வொரு எண்ணக்கரும் என்னத்தை மையமாக கொண்டு சொல்லப்படுது, என்னத்தை மையமா வெளிப்படுத்தி நிக்குது என்று தெரிஞ்சு கொள்ளணும். உற்பத்தி எண்ணக்கரு என்று சொல்ல வாரது என்னன்னு சொன்னால் பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறது, உற்பத்தியை தாராளமயப்படுத்துறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் உற்பத்தி எண்ணக்கரு. சரியானே? அதாவது முழுக்க விற்பனையாளரை மையமாக கொண்டா இருக்கும். சரியானே? இப்போ உற்பத்தியை அதிகரிச்சா நிறுவனங்கள் தங்களை நோக்கத்தை அடையலாம் என்று யோசிக்கிற எண்ணக்கரு உற்பத்தி எண்ணக்கரு. உற்பத்தி பொருள் எண்ணக்கரு என்ன சொல்றேன்னு சொன்னா உற்பத்தி பொருளை தரத்தை மையமா வச்சு சொல்றது. தரம் குவாலிட்டியா கொடுத்தா நிறுவனங்கள் நோக்கத்தை அடையலாம்னு சொல்ல வருது. 3வது வந்த விற்பனை எண்ணக்கரு என்ன சொல்றதுன்னு சொன்னா மேம்படுத்தல் மூலமாக விற்பனை அதிகரிக்கிறது. விற்பனை அதிகரிக்கணும்னு சொன்னா ப்ரொமோஷன்.
ப்ரொமோஷனை செய்தா விற்பனை அதிகரிக்கலாம் என்று சொல்லுது. அப்ப இந்த முதல் வந்து அந்த மூன்றுமே முழுக்க முழுக்க விற்பனையாளரை மையமாக கொண்ட எண்ணக்கு இருக்கு. அப்ப இந்த மூன்றிலையும் நுகர்வோர் என்ற ஒரு மையம் அங்க ஒரு கருத்து கொண்டு வரப்பட இல்லை. மூன்றுமே விற்பனையாளரை மையமாக கொண்ட எண்ணக்கு இருக்கு. இந்த 4வது தோற்றம் பெற்ற எண்ணக்கரு இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவில தான் நுகர்வோரை மையமாக கொண்ட எண்ணக்கருவா இருக்கா. நுகர்வோருடைய தேவைகளையும் விருப்பங்களையும் இனங்கண்டு அதை பூர்த்தி செய்யறத காணப்படுற எண்ணக்கரு அந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வாடிக்கையாளர் எண்ணக்கருன்னு சொல்ல வர்றது தனித்தனி வாடிக்கையாளர்களை இனங்கண்டு ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் தனித்தனியாக இனங்கண்டு அவருடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறது சொல்றது. சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கருன்னு சொல்லணும்னு சொன்னா நீங்க மனிதனுடைய தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம வணிகங்கள் அதனால லாபம் அளிக்கிறது மட்டும் இல்லாமல் சமூகம் மற்றும் சூழலாக செய்யறது, அதாவது சூழலை பாதுகாக்கிறது, சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் மற்ற வகையில தங்களோட செயற்பாடுகளை மேற்கொள்றதை சொல்றது. கடைசியா வந்த முழுப்படைப்பு எண்ணக்கிறன்றது ஒரு வணிகம் என்று சொல்ல வாரது. வணிகமானது அக்கறையுடைய அனைத்து தரப்பினுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்து கொள்வதன் மூலமாக தங்களுடைய நோக்கங்களை அடைஞ்சு கொள்றது. அப்ப இந்த அடிப்படையில ஒவ்வொரு எண்ணக்கரும் என்னத்தை சொல்லுது என்ற கிளியரா நீங்க விளங்கி கொள்ளும் போது நேரடியாகவே உங்களுக்கு விடைக்கு போகக்கூடியமா இருக்கும். அப்ப அதுல சொல்ல முதலாவிட நுகர்வோர் தேவை விருப்பங்களை கருத்தில் கொள்ளாமல் உற்பத்தி செய்வதும் விற்பனை செய்வதுமாகும் என்று உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரிதானே? அப்ப உற்பத்தி எண்ணக்கிற நான் என்ன சொன்னேன்? உற்பத்தியோட அளவை அதிகரிக்கிறது. அதான் சொல்ல வர்றது. அப்ப முதலாவிட கொஞ்சம் பொருத்தமானதா இருக்கு. சரி, அதுல உங்களுக்கு டவுட்னு சொன்னால் அடுத்த விடைகளுக்கு நீங்க போகலாம். வளங்கள் அதிகரிக்கிறது, அது வராது. 3வது பாத்தீங்கன்னு சொன்னா கருத்தில் கொள்வதற்கு ஆராய்ச்சி மிக முக்கியம், அதுவும் தொடர்படாது. சகல முயற்சிகளோடையும் நுகர்வோர் ஆராய்ச்சி பகுப்பாய்வு நடவடிக்கைகள் அதுவும் பொருத்தமில்லை. 5வது பாத்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு விளம்பரங்கள் மற்றும் விற்பனை மேம்படுத்தல் பயன்படுத்துவாங்க. அப்ப இது விற்பனை எண்ணக்கருவோட சம்பந்தப்பட்டது 5வது விட. ஆகவே உற்பத்தி எண்ணக்கரு என்று சொல்ல வர்றது என்ன சொன்னேன்? உற்பத்தியில அளவு அதிகரிக்கிறது, உற்பத்தியை அளவு அதிகரிச்சு விற்பனை அதிகரிச்சு தங்களோட நோக்கத்தை அடைகிறது. அதான் இந்த உற்பத்தி எண்ணக்கரு சொல்லுவாங்க. ஆகவே அதோட தொடர்புடைய விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1வது விட. சரியா? 1வது விட தான் அதுக்கு பொருத்தமான விடையா நாங்க இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. 23வது கேள்வி. 23வது கேள்வி என்ன சொல்லணும்னு சொன்னா சந்தை துண்டமாக்கலுக்கு சில அடிப்படைகள் அங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அதுல நடத்தை ரீதியான காரணிகளை இனங்காண சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. இப்ப சந்தை துண்டமாக்களுடைய அடிப்படைகள் உங்களுக்கு தெரியணும். 4 அடிப்படையில் நாங்கள் சந்தையை துண்டமாக்கலாம். பூகோள ரீதியான காரணிகள், சமூக ரீதியான காரணிகள், உளவியல் ரீதியான காரணிகள், நடத்தை ரீதியான காரணிகள் அடிப்படையில நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், சந்தையை துண்டமாகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில முதலாவது விடைய பார்த்தீங்கன்னா அவன் கேட்கப்பட்ட கேள்வி நடத்தை ரீதியான காரணிகள் தான் அங்கே கேட்கப்பட்டிருக்கு உங்களுக்கு கேள்வியாக. நாடுகள் என்று சொல்ல வாரது முதலாவது விடையில நாடுன்றது உண்மையாகவே அது பூகோள ரீதியான காரணம். அப்ப அதை நீங்க பார்க்கத்தே விளங்காது. வயதுன்று தந்திருக்கான். வயது என்று சொல்ல வாரது நடத்தையோட சம்பந்தப்பட்டது இல்லை, அது சமூக ரீதியான காரணம். அதுக்கு அங்கே நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த 3வது விடையில சமூக வகுப்பு என்று சோசியல் கிளாஸ், சமூக வகுப்புன்றது உளவியல் ரீதியான காரணி. அப்ப அந்த விடைக்கு நீங்க அங்கால போக வேண்டிய அவசியம் இல்லை. 4வது பாருங்க, கொள்வன செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம் அது வரும். அதே மாதிரி பக்கச்சார்பு, சரிதானே? அதே மாதிரி பயன்படுத்துவோருடைய மனப்பாங்கு. அப்ப இது பொருத்தமானதா இருக்கும். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை இருக்கும் அடுத்த விடையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 5வது வாழ்க்கை போக்கு அது வராது. என்ன சொன்னா வாழ்க்கை போக்குன்றது உளவியல் ரீதியான காரணம். ஆகவே பொருத்தமான விடை என்ன? 4வது விடை. ஆகவே 4வது விடை தான் நடத்தை ரீதியான காரணிகளுக்குள்ள அந்த 3ஐயும் உள்ளடக்கிய விடையா இருக்கு. சரியா? அடுத்த கேள்விக்கு போவோம். சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. எக்ஸ் ஒய் என்று சொல்லி 2 வகையான நிகழ்வையும் விற்பனையாளருடைய நோக்கமும் நுகர்வோருடைய நோக்கமும் தரப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில உங்களுக்கு கேட்ட கேள்வி எக்ஸ் கோபீஸ் உற்பத்தி பொருள், ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதோட சேர்த்திஞ்சால நுகர்வோருடைய இது தரப்பட்டிருக்குது. பொருத்தமானதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி பொருள் என்னத்தோட சம்பந்தப்படும் சொன்னால் பொருள் என்று சொல்ல வாரது நுகர்வோருக்குரிய தீர்வா இருக்கும். அப்ப ஏக்கு 4வது விட. ஏக்கு 4வது விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய தேவைகள் விருப்பங்கள் உற்பத்தி என்ற என்னத்துக்காண்டி வழங்கப்படுது? கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வான்ட்ஸ், நுகர்வோர் தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுக்காக வழங்கப்படுது. ஏக்கு 4வது விட 4வதும் 5வதும் இருக்கு அந்த விட. பிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா காஸ்ட் கஸ்டமர் சைட்ல காஸ்டா இருக்கும். பிக்கு 2வது விட. பிக்கு 2வது 2லையும் இருக்குது. இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்வீனியன்ஸ், அதாவது என்ன வசதி, சிக்கு 1வது விட. அதாவது எத்தனையாவது விட? 4வது விடையா நாம கருதக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட், ஓகே. இன்னைக்கு பார்த்த இந்த 24 கேள்விகளையும் பாருங்க.
இதுக்குரிய விடைகள் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் நோட்ஸ்களை. ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே போட்டுக்கிறேன். அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸ், இந்த கேள்விகளுக்குரிய ரெக்கார்டிங்ஸை நாளைக்கு நான் போட்டுக்கொள்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் கேட்டுக்கொள்ளுங்க. எதுவும் டவுட் இருக்கா? சரி, ஓகே. நான் ரெக்கார்டிங்ஸும் போட்டு விடுறேன், நோட்ஸும் போட்டு விடுறேன். பார்த்துட்டு டவுட் இருந்தால் அடுத்த கேள்வியில் கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ.